தேபி திஷ்டந்தி தவசி தபஸாரஸ்ததோகதா அயந்து யுகதர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம். இதுதான் இந்த யுகத்தினுடைய தர்மம். யாரை திட்டி வெச்சும் பிரயோஜனம் இல்லை. கடைசியாக முடிக்கிறார் நாரதர், பகவானே இந்த கலியுகம் இப்படி இருக்கட்டும்னு பார்த்துன்னு இருக்காரே, நான் நீ என்ன பண்ண? அவர் நினச்சா சொடுக்கினா மாற்றிவிடலாம். ஆனால் அவர் இந்த கலியுகம் இப்படி இருக்கட்டும்ங்கிறத அனுமதிச்சிருக்கார். அப்போ பெண்ணே, நீ அழுது பிரயோஜனம் இல்லை, நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி, இப்போ உன் கதைக்கு வருவோம். நீ பக்தி முக்தியோட தான் கீழே இருந்தே ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மரதுக்கம் கமிஷ்யசி துவயா ஆஹூதஸ்து பகவான் யாதி நீச்ச கிரகேஷ்வபி சத்யாதி திரியுகே போத வைராக்கியவ் முக்தி சாதகவ். போத வைராக்கியம் அப்படின்னா வைராக்கியமும் ஞானமும் முக்தியை பெற்றுக் கொடுத்தனா முதல் 3 யுகம் நன்னாத்தான் போச்சு. பக்தி கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு பகவான் வருவான். இப்போ இது ஒரு வீடு இருக்குது, பக்தி முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம். நன்னா இருக்குன்னு வச்சுங்களேன், பெருமாளே வா அப்படின்னு சொன்னோடனே நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே கண்ணுக்குட்டி பின்னாடி தொடர்ந்து ஓடி வராப்பில் வந்துடுவாராம். இப்படித்தான் முதல் யுகத்திலும் பக்தி சொன்ன இடத்துக்கெல்லாம் இந்த பகவான் வந்துட்டு இருந்தார். ஆனால் கலியில் அது நடக்குமா தெரியல. இது நிச்சித்திய சித்ரூபா சத்ரூபாம் துவாம் சசர்ஜா அங்கீகிருதம் துவயா தத்வை பிரசன்னோபூத் ஹரிஸ்ததா முக்திம் தாசின் ததௌ துப்பியம் ஞான வைராக்கிய காவிமம். ஞானத்தையும் வைராக்கியத்தையும் உனக்கு தொண்டர்களாக கொடுத்து பகவான் அனுப்பிச்சு வச்சிருந்தார். முதல் 3 யுகம் நன்னாத்தான் இருந்தது, முக்தி கிளம்பிட்டா. 4வது யுகம் வந்தால் இனிமேல் நமக்கு வேலை இல்லை, பக்தி நீ சொல்லி அனுப்பிச்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி வைகுந்தத்துக்கு போயிட்டாளா. நீ இப்படி அலைந்து அலைந்து வயசாகி போய் பிருந்தாவனத்துக்கு வந்து நல்ல வேளை உனக்கு இளமை திறம்பிருக்கு, மற்ற பேருக்கெல்லாம் இன்னும் வரவில்லை. இதுதான் உன்னுடைய முன்கதை. ஆக பெருமானாலே அனுப்பப்பட்டவர்களாய் இந்த பூலோகத்தில் நீங்கள் 3 இருக்கிறீர்கள். பக்தியும் ஞானமும் வைராக்கியமும். முக்தி இருந்தாள், உங்களோடு இருந்தாள். ஆனால் இப்போ முக்தி இல்லை கலியுகத்தில், அவள் திரும்பி போய்விட்டாள். இப்போ உனக்கு எப்படி இளமை வந்ததோ அதை போல உன் பிள்ளைகளுக்கும் வந்தாகணும். என்ன செய்யலான்னு பார்ப்போம். வந்தார், கீதையை பாடினார், புராணங்களை பாடினார், வேதாந்தத்தை சொன்னார். தட்டி தட்டி அந்த வயசான பிள்ளைகளை எழுப்ப பார்த்தார். ஒன்றா அசையில் கண்ணை திறந்து பார்க்குறாப்பில் இருக்குது, திரும்ப அப்படியே சொக்கி மூடினுடுறார். பாதி எழுந்திருக்கிறாப்பில் இருக்குது, அப்படியே சாஞ்சி விடுறார். இவர் புரியல, நான் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேனே, ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எப்படி தான் நான் எழுப்ப போகிறேன். அப்போ ஆகாசவாணி திடீர்னு சொல்லிது. ஆகாயத்திலேருந்து அசரீர வாக்கியம் சொல்கிறது, வியோமவாணி ததைவா பூன் மாருஷே கிருத்தியதாமிதி உத்தியம சபலஸ்தேயம் பவிஷ்யதி ந சம்சயா ஏததர்த்தந்து சத்கர்ம சுரர்ஷே துவம் சமாச்சர. ரிஷியே கவலைப்பட வேண்டாம், தேவரிஷி நாரதரே நல்ல காரியம் பண்ணும், சத்கர்மத்தை செய்யும். அதை செஞ்சுட்டிருந்தால் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் எழுந்துடுவான்னு சொன்னார். நாரதர் யோசிக்கிறார், அதைத்தானே வெகு நாட்களாக செய்து கொண்டு வந்தோம், எங்கே போனாலும் சத்கர்மத்தை தானே பண்ணிட்டு வந்தேன். இப்போ திடீர்னு இந்த வியோமவாணி இனிமே நீர் நல்ல காரியத்தை செய்யும்னால் அப்போ இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் எங்கும் போய் உபதேசித்ததெல்லாம் வீணா? அதெல்லாம் நல்ல காரியம் இல்லையா? இவர்களை உபனிஷத்து சொல்லி எழுப்பினேனே நல்லது இல்லையா? கீதையை படித்தேனே நல்லது இல்லையா? இவர்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இப்போ கதி கலங்குகிறதேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரோ. அவர் கவலை, நான் இத்தனை நாள் அப்போ நல்லதே பண்ணலையா, புதுசாக நல்லது பண்ணுங்கிறார்களே, விட்டுட்டார். யோசிச்சு பார்த்தார், எது நல்லதுங்கிறது தெரியல. அந்த சமயத்துக்கு பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் 4 பேர் பிரம்மாவுக்கு மனசுலேருந்தே பிறந்த பிள்ளைகள், சனகன், சனத்குமாரன், இவர்கள் 4 பேர். இந்த 4 பேரையும் சந்திக்கிறார். கீழே விழுந்து ஒத்தருக்கொத்தர் வணங்கி கொண்டு, ஆகாசவாணி நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லித்து, எதுங்கிறது எனக்கு தெரியல, அது எதுங்கிறத நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அசரீர கிரோக்தம் யத் தத்கிம் சாதனம் உச்சியதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத் பிரப்ருவந்து சவிஸ்தரம் மா சிந்தாம் குருதேவர்ஷே ஹர்ஷம் சித்தே சமாவஹ உபாய சுகசாத்தியோத்திர வர்த்ததே பூர்வ ஏவகி. ஓ அதுவா? மெதுவாக சிரிச்சுட்டே லேசாக புன்னகையாக பேச ஆரம்பித்தார்கள். இவருக்கா பதட்டம், நம்ம கூட இது வரும். நம்ம ஏதான்னு ஒன்று பதறி பெரிய சமாச்சாரம்னு கவலைப்பட்டு இருக்கிறச்சே அதை ரொம்ப அனாயாசமாக எடுத்துட்டு நம்ம கூட இருக்கிற அப்படி லேசாக சிரிச்சுன்னு இருப்பார். நமக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக வரும். நான் இந்த பாடுபட்டுருக்கேன், இவர் என்னமோ மெதுவாக சிரிச்சின்னு வராரு. இப்போ எனக்கு எது நல்லதுன்னு தெரியலையே. இப்போ தேவரிஷிகளே, எதுக்காக நீங்களே அப்படி சிரிக்கிறீர்கள் அப்படின்னு மானசபுத்திராவை பார்த்து கேட்டான். அவள் பதில் சொல்கிறா, எப்பவுமே ரொம்ப சுலபமான விஷயம், ரொம்ப உயர்ந்த விஷயம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நாம் எதிர்பார்க்கறது ஏதோ கஷ்டமாக ஒன்று இருக்க போகிறது, கஷ்டமாக ஒன்று இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். கஷ்டமாகவே இருக்காது. வைத்தியர் இடத்துல போயிருந்துருப்போம், 10 வருஷமாக என்னமோ தெரியல, இப்படி காலை வச்சாலே எனக்கு வலிக்கிறது,
இப்படின்னு போயின்னுப்போம். பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத ரண சிகிச்சை இல்லை, மருந்தெல்லாம் ஆச்சு. இப்போ லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டோம் சார். என்னமோ படுத்துறதுனும். அவர் நல்ல கைதேர்ந்த வைத்தியர், வயசானவர். அவர் அப்படி இப்படி பார்த்தார். அப்படியா, ஒரு நீட்டி மடக்கி பார்த்தார் காலை. இந்த இடத்துல சத்தம் வருதோ என்னான்னு பண்ணார். இந்தார் இப்படி சொல்லு, இனிமேல் ஒரு 12 நாளைக்கு நான் சொல்கிற உடற்பயிற்சியை காத்தால சாயங்காலம் 2 வேளை பண்ணிட்டு வா, அப்புறம் வந்து சொல்லுன்னார். என்ன அவ்வளவுதானா? வேற ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையா? நேர் என்னை யந்திரத்துக்குள்ளே அனுப்பிச்சு 10,000 ரூபாய்க்கு பரீட்சையெல்லாம் கிடையாதா? ஒன்றும் இல்லை. அப்போ ஏதானும் படமாலாம் போட்டு காட்ட போகிறது இல்லையா? எதுவும் வேண்டாம். நான் சொன்ன உடற்பயிற்சியை 12 நாள் பண்ணிட்டு வரோம். நம்பிக்கையே வராது எனக்கு. ஏன்னா அவர் அந்த 10,000 ரூபாயை செலவழிக்க வச்சு இது லட்சத்தில் ஒருத்தருக்கு வர வியாதின்னு சொல்லி என்னையும் பயமுறுத்தி இது இனிமே சரியாக போகாது, பார்த்துங்க, கீழே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சரி சரி ஏதோ நல்ல வியாதியாக நமக்கு வந்திருக்கு போல் இருக்கு. அதனால் வைத்தியர் கண்டுபிடிச்சிட்டார். நல்ல வைத்தியர், அவருக்கும் சான்றிதழ் கொடுத்துட்டு சம்பாவனையும் நிறையா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இவர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நீ போ 12 நாள் பண்ணுன்னார். சரி போனா போகிறதுன்னு பண்ணிட்டு திரும்பி போனால் வலியே இல்லை, சரியா போச்சு. இப்போ மனசு என்ன தெரியுமா நினைக்கும்? இவர் சொன்னதுனால தான் இந்த வலி போச்சா, இல்லை எப்படியுமே தானாக போயிருக்கணும் போச்சா? ஏன்னா இவர் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் ஒன்றும் பண்ணவே இல்லை என்னால். அப்போ சுகத்துக்கு சாதனம், உயர்ந்த விஷயத்துக்கு சாதனமாக இருக்கிறது எளிமையாகத்தான் இருக்குங்கிறார். அது கஷ்டமாக இருக்கவே இருக்காது. அப்போ எங்கெங்கேயோ தேடாதே, கட்டமான வழின்னுட்டு. இது எதுக்கு தெரியுமா சொல்கிறார்? கேசவ நாராயண மாதவா கோவிந்தான்னு நாமங்களை வாயார சொல்லு, சுகமான வழி. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை வராது. உனக்கு இதை பண்ணு அதை பண்ணு இங்கே கூடி அங்கே கூடினா தான் உனக்கு நம்பிக்கை வருமே தவிர எளிதாக நாமங்களை சொல்லு போகலாம்னால் இப்போ இந்த பழைய வைத்தியர் கதை தான் ஆகிடும். நம்ம நம்பிக்கையே வராது. இப்போ நாமங்களை சொன்னால் அவ்வளவு பெருசெல்லாம் நடக்குமா? அதுதான் இப்போ நாரதருக்கு சந்தேகம். பிரம்மாவனுடைய புத்திரர்கள் சொல்கிறா, எப்போதும் லோகத்திலே உயர்ந்த சுகத்துக்கு சாதனை எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் ஜனங்க நம்ப மாட்டான். நாரதரே நீருமா நம்பலை? இப்போ அந்த ஆகாசவாணி வந்து நல்லதை செய்ன்னு எதை தெரியுமோ சொல்லித்து? பாகவத புராணத்தை வாசிக்க சொல்லித்து. அதுதான் அது சொல்லிட்டு போனது. அதை ஒரு தடவை நன்னா வாசிச்சுன்னா ஞானம் வைராக்கியம் 2 பேரும் எழுந்துட்டு போகிறா. இவரால் நம்பவே முடியல. கீதை படித்தேனே, உபனிஷத்து வாசிச்சேனே, ராமாயண வாசிச்சேனேன்னால் ஏன் அதுக்கெல்லாம் ஏதானு குறைஞ்சி படுத்தான்னு பாகவதம். இன்னமும் கீதைன்னா அப்படி இருக்கணுமாக்கும், ராமாயணம்னா இப்படி இருக்கும், உபனிஷத்துன்னா 3ஆம் மாடியில் இருக்கும், பாகவதம்னா கதையா? இது வெறும் கதை தானே, இதில் இருக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப கதை. அப்போ அந்த கிருஷ்ண கதைங்கிறத எளிமையாக நினச்சுனுட்டீரார் நீர். அந்த உபனிஷத்து புரிந்து வேலை செய்யுமோ செய்யாதோ, கண்ணனுடைய வெண்ண திருடின கதை கண்டிப்பாக வேலை செய்யும். அந்த கீதை அவர் உபதேசித்தது செய்யுமோ செய்யாதோ, இவர் கோவர்தனோத்தரணம் பண்ணின கதை கண்டிப்பாக நல்லது செய்யும். இன்னொன்று, எத்தனை பேரால் கீதை கேட்டு புரிஞ்சிக்க முடியும்? எத்தனை பேரால் உபனிஷத்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? அதுவே குழப்பம். கண்ணனே குழப்பிட்டார். அதுக்கு இருக்கிற வியாக்கியான ஆதிசங்கர பகவத்பாதர், ராமானுஜாச்சாரியர், அவெல்லாம் ரொம்ப பெரியவர் சுவாமி. அவள் எழுதினதெல்லாம் எனக்கு புரியவே போகிறதில்லை இப்போது. அப்போ நமக்கு கிட்டக்கவே நெருங்க முடியாதுன்னு தெரியறதே. நம்மால் நெருங்க முடியணும், பண்ணவும் முடியணும், எளிதில் இருக்கணும். அது எல்லாம் இந்த புராணம்தான். ஆகவே ஒரு தடவை ஒழுங்காக உட்காந்து அதை வாசிப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்ல, வைகுண்ட சாதக பந்தாக சத்து கோப்யோகி வர்த்ததே தஸ்யோபதேஷ்டா புருஷா பிராயோபாகியேன லப்யதே திரவியயஜ்ஞாஸ்தபோயஜ்ஞா யோகயஜ்ஞாஸ்ததாபரே சுவாத்தியாய ஞானயஜ்ஞாச்ச தேது கர்ம விசூச்சகாக. எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படணும் பாரும். இப்போ ஒரு பெரிய ஹோமம் பண்ணணும்னு வச்சுங்களேன், எவ்வளவு திரவியம் செலவழியணும். மரங்கள்லாம் வெட்டின்னு வந்தால் தானே விறகு கிடைக்கும், தர்பங்கள்லாம் பிடிங்கின்னு வந்தால் தானே பண்ண முடியும், பாலை நிறைய எடுத்து வீணடிச்சா தானே நெய் கிடைக்கும். இதை போல் பட்டுப்புடவை ஒன்று வாங்கினா தானே பூர்ணாகுதி பண்ண முடியும். பழங்களெல்லாம் கொண்டு வந்து நெருப்பில் போட்டால் தானே பூர்ணாகுதி ஆகும். நான் சொல்கிறது ஒன்றுமே வேண்டாமே, உட்காண்டு பாகவத புராணத்தை சொல்லிகிட்டே இருறேன். திரவியம் வீணாக போகிறதா, மரம் வீணாக எடுப்புறதா, பட்டுப்புடவை வீணாக போகிறதா? ஒன்றுமே இல்லையே. நான் சொன்னத்தில் எந்த நஷ்டமுமே கிடையாது. ஜபம் பண்ணுறான் பாருங்க, ஒத்தருக்கு துன்பம் இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ கிருஷ்ணா ராமான்னு ஜப்பம் பண்ணிட்டு யாருக்கு இதனால் கஷ்டம்? இதே இப்போ கோவிலுக்கு போயிட்டு வரணும், இப்போ அப்படியே போகிறோம்னால் செலவழிக்கணும், வண்டி காடியெல்லாம் ஏறி ஆகணும், போயாகணும். நான் அமர்ந்த இடத்துல தியானமோ ஜபமோ பாராயணமோ பண்ணிட்டு இருந்தால், அதுவும் பகவானுடைய கதைகளையும் குணங்களையும் அனுபவிச்சிருந்தால் ஒத்தருக்கு ஒரு கஷ்டம் இல்லை, எனக்கு லாபம். யாருக்கு நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை, எனக்கு லாபம் கிடைச்சிடுறதா? அதனால் தபஸை காட்டிலும் திரவியத்தை காட்டிலும் எதை காட்டிலும் இந்த புராணத்தை கேட்கிறது தான் உயர்ந்தது. ஸ்ரீமத் பாகவதாலாபா சதுகீதா சுகாதிபி பக்தி ஜான விராகாணாம் தத்கோஷேண பலம் மகத் பிரஜிஷ்யதி துவயோ கஷ்டம் சுகம் பக்தேஷு பவிஷ்யதி. இப்படி ஒரு கதையை தெரிந்து கொள். அப்போ நாரதர் கேட்கிறார், புரிஞ்சுனேன்,
பக்தியினுடைய மகாத்மியம், பாகவதத்தினுடைய பெருமை தெரிஞ்சது இப்போ. ஆனால் அது ஏன் வெளியில் சட்டுன்னு தெரியல? இப்படி சுலபமாக மோட்சத்துக்கு போகலாம்ங்கிறத யாரும் ஒன்றும் வெளியில் சொல்லியிருக்கிறதா தெரியலன்னா, அப்படித்தான் உயர்ந்தது மறைஞ்சு இருக்கும், எளிதாக இருக்கும், ஆனால் மறைந்து தான் இருக்கும். எதே போல் கறந்த பாலும் நெய்யே போல். பாலுக்குள்ளே நெய் இருக்குது, கண்ணுக்கு தெரியறதோ? கரும்புக்குள்ளே சர்க்கரை இருக்குது, கண்ணுக்கு தெரியறதா? எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது, கண்ணுக்கு தெரியறதா? எள்ளாட்டினா தானே எண்ணெய் கிடைக்கும். ஆனால் எள்ளை வச்சுருந்து வடை தட்ட முடியுமா? பண்ண முடியாது. எள்ளை எண்ணெயாக்கினா தான் தட்ட முடியும். எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது, கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்குது, ஆனால் தெரியாது. கொஞ்சம் வேலை பார்க்கணும். அதை பண்ணிட்டோம்னா கிடச்சிடும் இல்லையா? அதை போல பகவான் எல்லாத்துக்குள்ளே இருக்கார். எளிய சாதனங்கள் எதற்குள்ளும் இருக்கும், நமக்கு அது கண்ணுக்கு தெரியாத படும். யதா துக்தே ஸ்திதம் சர்பிஹி ந ஸ்வாதாய உபகல்பதே இக்ஷூணாமபி இக்ஷூணாபிமத்தியாந்தம் சர்க்கரா வியாபிய திஷ்டதி என்று முதல் சரித்திரத்தில் ஆச்சரியமாக சொன்னார். மேலும் வைபவத்தை சொல்கிறேன். இந்த பாகவத புராணத்தினுடைய ஏற்றத்தை கேளுங்கோ. அததே வர்ணியத்தே அஸ்மாபிகி மகிமா சுகசாஸ்திரஜா. சுகாச்சாரியர் சொல்லிக் கொடுத்த பாகவதத்தில் ஸ்லோகங்கள் 18,000, கிரந்தா 18 சாஹசிரா, 12 ஸ்கந்த சம்மிதா, 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள். இதுக்கு நிகரான வேற யாகமோ யஜ்யமோ யாத்திரையோ எதுவும் கேள்விப்பட்டதில்லை. ந கங்கா ந கயா காசி புஷ்கரம் ந பிரயாககம். காசி கங்கா புஷ்கரம் யமுனை எதுவும் இந்த கதைக்கு நிகராகாது. அந்த காலேது ஏனைவ ஸ்ரூயத்தே சுகசாஸ்திரவாக்கு பிரீத்தியா தஸ்ஸைவ வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி. இதை கேட்பவர்கள் சொல்பவர்கள் யாரிடத்திலும் கோவிந்தனே ஆனந்தப்படுறார். இதை கேட்டால் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா. தேவர்களுக்கு கூட இந்த பாகவத கதை கிடைக்காது. நாம புராணம் லோகவிஸ்ருதம், கண்ணனே சொல்றது. உலகத்தில் பிரசித்தமாக இருக்கிற இந்த புராணம் இருக்கே, இதை யார் சொன்னாலும் யார் கேட்டாலும் மம சந்தோஷ காரணம். எனக்கு அதனால் உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறது. எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டா எதைத்தான் தரமாட்டேன். நான் என்ன கடன் தொல்லையை தீர்க்க மாட்டேனா, இல்லை வியாதியை தீர்க்க மாட்டேனா, சண்டை பூசலை தீர்க்க மாட்டேனா, எதை தீர்க்க மாட்டேன். ஆனால் நீ அதெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். பாகவதத்தை முழுக்க கேளு, தானே வைராக்கியம் பிறக்கும், தானே ஞானம் பிறக்கும். என்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். எது அடியேனுக்கு நல்லதோ கண்ணா அதை செய் அப்படின்னு என் திருவடிகளில் விடக்கூடிய மனப்பான்மை அப்போ தான் உனக்கு வரும். இப்போ இது வரல. இந்த ஞானம் வளர்ந்ததுன்னா தான் அந்த மனப்பான்மையே உனக்கு வரும் என்று சொன்னார். சப்தாக விதி கூறப்படுகிறது. மனோவிருத்தி ஜெயச்சைவ நியமாச்சரணம் ததா தீக்ஷாம் கர்த்தும் அசக்தத்வாத்து சப்தாக ஸ்ரவணம் மதம். இது 700 நாள் கேட்டாலும் போராது. ஆனால் கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் 7 நாட்கள்னு ஒரு முறை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். இப்போ நாம் கூட 7 நாள் பாகவதம் சப்தாகம் வாங்கணும்னு வந்துட்டீள். இங்கே வந்து ஆரம்பிப்பாராம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ எவ்வளவு முடியுமோ சொல்லுவாராம். 18,000 ஸ்லோகத்துக்கு எத்தனை நாள் ஆகுமோ தினமும் வந்து கேளுங்கோள். இப்படின்னு சுவரொட்டி அடிச்சிருந்தா யாரான்னு வருவிடா? 7ன்னு போட்டு தேதியோட போட்டு நேரத்தோடு போடவே 7 நாள் கார்த்தால் 6:30 வந்துருங்கோ, ராத்திரி முடியரிச்சே முடியும் அப்படின்னு சொன்னால் யாரான்னு வருவோமோ? 6:30 ஆரம்பிச்சுட்டா பார்த்து 8லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எப்போ பொழுது 8:30 ஆகுமா 8:30 ஆகுமா அப்படின்னு அதையே திரும்பி பார்த்துட்டு இருக்கோமேனா அவ்வளவு தான் கலியுகத்தில் சாத்தியம். அந்த நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே சம்சாரம் முடிச்சு இழுக்கிறது இல்லையோ. இதுவே திரும்பி போகிறதுக்குள்ளே என்னவோ ஏதோ வண்டி கிடைக்கணும், திரும்ப போகணும், வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிடணும், எத்தனையோ வேலை இருக்கலாம். அதனாலே அதெல்லாம் பெருமாள் அதை நம்ம ஒன்றும் குறையே சொல்லலை. அந்த 2 மணி நேரத்தை நீ ஒதுக்கு போர், அந்த 7 நாளை ஒதுக்கு நீ போரும். அதே முக்தி கிருதயுகத்தில் 700 நாள் ஒதுக்கினா எந்த வைகுண்டத்துக்கு போவோமோ அதே வைகுந்தத்துக்கு 7 நாள் 2 மணி நேரம் ஒதுக்கும். அதையானு செய்ய மாட்டியா? அப்போ தன் சொத்து தன் குழந்தைகளை அவர் விடுவதாகவே இல்லை. எத்தனை தூரம் தான் குறைச்சின்னு வர தயாராக இருந்தாலும் அவர்கள் வந்து சேரணுங்கிறது தான் ஆசை. ஆகவே அப்படி 7 நாட்களில் ஸ்ரத்தாதா ஸ்ரவணே நித்யன் மாகே தாவத்தி யத் பலம் தத் பலம் சுகதேவேன சப்தாக ஸ்ரவணே கிருதம் கலேர் தோஷ வகுத்வாச்ச சப்தாக ஸ்ரவணம் மதம். கலியில் தோஷம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாதுங்கிறதுனாலையும் பகவானா பார்த்து 7 நாட்கள்னு விதிச்சு வச்சிருக்கார். அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேது. எது வேணுமோ கட்டப்பட்டு சம்பாதிக்கிறத அனாயாசமாக பெற்றுவிடலாம். கட்டப்படவே தேவையில்லை, எளிதில் பெற்றுவிடலாம். இதுதான் அதனுடைய உண்மை. கண்ணனே பாகவத புராணத்தில் இருக்கிறபடியால் தான் இத்தனை பெருமை.
त्वद्वियोगेन ते भक्ताः कथं स्थास्यन्ति भूतले निर्गुणोपासने कष्टम् अतः किञ्चित् विचारय इत्युद्धव वचः श्रुत्वा प्रभासे अचिन्तयत् हरिः பக்தாவலம்பனார்த்தாய கிம்பிதேயம் மயேதி ச. உத்தவர்னு கண்ணனுக்கு நெருங்கின பக்தர். கண்ணன் துவாபரயுகத்தினுடைய கடைசியில் வைகுந்தத்துக்கு கிளம்புறார். நீ இத்தனை தூரம் எங்கள்கிட்ட ஆசை அன்பு பக்தி எல்லாத்தையும் வளர்த்து விட்டு கண்ணா நீ திடீர்னு கிளம்பி போகிறேன்னா நாங்கள்லாம் எப்படி பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு உத்தவர் கை கூப்பிட்டு கேட்க, என்ன செய்யலாம், இவருக்கு ஒரு வழி சொல்லியாகணுமே. சரி, இனிமேல் கலியுகத்தில் நான் பாகவத புராணத்துக்குள்ளேயே வாழ்கிறேன், இந்த சப்தங்கள்லேயே இருப்பேன், இந்த ஸ்லோகங்கள்லேயே இருக்கேன், இந்த கதைகள்லேயே இருக்கேன். அப்போ ஆரத்தை சொல்லினாலும் அப்போ என்னையே கூட இருந்த அனுபவித்த பலம் கிட்டுகிறது என்று சொல்லிட்டு போயிருக்கிறதுனாலே கலியுகத்தில் இதோ பெருமாள் பாகவதத்தில் இருக்கார். ஸ்வகீயம் யத் பவேத்தேஜா தச்ச பாகவதே அதாத் சேவனாத் ஸ்ரவணாத் பாடாத் தர்சனாத் பாபநாசினி. இந்த ஸ்லோகங்களை இந்த புராணத்தை சேவனாத், அதுக்கு சேவை செஞ்சாலும் விழுந்து நமஸ்கரித்தாலும், ஸ்ரவணாத் காதார கேட்டாலும், பாடாத் அதை நன்கு படித்தாலும், தரிசனாத் அந்த புஸ்தகத்தை சேவித்தாலும், அந்த இடங்களை சேவித்தாலும் எல்லாம் பாப விநாசினி, நம் பாபங்களையே தொலைச்சி கொடுக்கும். சப்தாக ஸ்ரவணம் தேன சர்வேபியோபியதிகம் கிருதம் சாதனானி திரஸ்கிருத்திய கலௌ தர்மோயமீரிதா. அதனால் சப்தாக விதியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளும் கேளும். இதை சொல்லுவோங்கிறத இடம் தேர்ந்தெடுக்கிறார். ஆனந்தவனம்னு ஒரு இடம், அங்கு போய் சப்தாகத்தின்படி வாசிப்போம். நாரதரும் பிரார்த்திக்கிறார். சரி, 4 பேரும் சப்தாக பாகவத புராணத்தை சொல்கிறதுக்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்தி அலௌகிகம் நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலா. ஆனந்தவனம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு இவா 4 பேரும் பாட ஆரம்பிக்கிறான்னு உடனே பெருமான் வைகுந்தத்தை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரோம். இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம், சத் சங்கம்னு சொல்கிறோம். இப்போ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு யாரும் தெரியாது. எப்போ நீங்கள் பார்த்துருந்தா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். இப்போ ஆனால் உள்ளூர எந்த இடத்துல பாகவதம் வாசிக்கப்படுறதோ அந்த கண்ணனே ருக்மிணி சத்யபாமையோடு வந்து அமர்ந்து கொள்ளுகிறார். எங்கே இருப்பார் அப்படின்னு தேடுறதுல நேரம் செலவழிக்க வேண்டாம், பாகவத புராணத்துக்குள் இருப்பார். அதுலேருந்து நமக்கு பெறப்போகிற ஞானத்தின் வடிவமாகவே இருப்பார். அதில் வளரப்போகிற பக்தியாகவே பகவான் இருக்கிறார். சூர்ண பிரசூன விருஷ்டிச்ச முகுச்சங்கரவோப்யபூத் தஸ்து தத் சபா சம்ஸ்திதானாஞ்ச தேககேகாத்ம விஸ்மிருதி திருஷ்டுவாச்ச தன்மயாவஸ்தாம் நாரதோ வாக்கியம் அப்ரவீத். இப்படி பெருமானே வந்ததை கண்டு நாரதருக்கு பகு சந்தோஷம். ஓ, நான் ஏதோ பாகவதம்ங்கிறது சிறந்த செயலான்னு சந்தேகப்பட்டிருந்தேன், ஆனால் இதை பாட ஆரம்பிக்கிறதுக்குள்ள பகவான் இறங்கி வருவர்னால் எந்த சந்தேகமும் இனிமே இல்லை. அப்போ இதுதான் சிறப்பானது. சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்தித்தே ஏ மானவாக பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரதா விமார்காக. இந்த சப்தாகத்தை கேட்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 நாள் கேட்டோன்னு வச்சுக்கோ, என்னென்ன பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கமோ, அனாச்சாரத்தோடு இருந்திருக்கமோ, சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்ருக்கமோ, பேசக்கூடாத சொற்களை பேசியிருக்கமோ, பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கமோ, பகவானிடத்தில் அபராதப்பட்டிருக்கமோ, நம்ம வீட்டு பெரியவர்களிடத்தில் என்னென்ன அபச்சாரப்பட்டிருக்கமோ, இது இத்தனாலும் ஏற்பட்ட பாபங்கள் எல்லாம் சட்டென தொலைகின்றன. ஆனால் கேட்டு முடிச்சுட்டு திரும்ப சேர்க்கக்கூடாது. 7 நாள் கேட்டோம், ஏற்கனவே சேர்த்து வச்சதெல்லாம் முடிஞ்சது சுவாமி, அடுத்த வருஷம் சப்தாகம் உண்டோ? எதுக்கு இவர் புதுசாக இந்த கேள்வி கேட்குறாருனால், அப்போ நடுவில் சேர்த்ததெல்லாம் போக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது என்ன திரும்ப திரும்ப போக்கின்னு இருக்கிறதுக்கா? சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற மன உளைச்சல் தெரிஞ்சுனட்டும், இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனால் இது வரைக்கும் சேர்த்ததை போக்குறது எப்படிங்கிறது வழி தெரியல, அதைத்தான் சப்தாகம் போக்கி கொடுக்கும். அதுக்குன்னு பாகவதம் இருக்குங்கிறதுக்காகவேவா பாபத்தை சேர்க்க முடியும்? அப்படி செய்யக்கூடாது. ஏதோ இருக்குது, பகவான் ஒரு வழி வச்சிருக்காருன்னு கொள்ள வேண்டும். துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத் பத்தனம் உத்தமம் எத்திர வர்ணாக ஸ்வதர்மேண சத்திய சத்கர்ம தத்பராக. இன்னொரு அழகான குட்டி கதை. இப்போ ஒரு மகாத்மியம் பார்த்துட்டோம், பக்தி, முக்தி, ஞானம், வைராக்கியம். இப்போ பக்தி இந்த சப்தாகத்தை படிக்கவே ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இளமை திரும்பிட போகிறது. இப்போ விஷயம் அதுதானே. இப்போ அவர்களை எழுப்பணும். இதை பாடின உடனே இந்த 7 நாளில் அவர்கள் எழுந்துட போகிறா. இது ஒரு கதை சொல்லிட்டா. இன்னொன்று, துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிற பட்டணம், துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத் பத்தனம் உத்தமம். அதிலே பிக்ஷுகோ வித்தவான் லோகே தத்பிரியா துந்துலி ஸ்மிருதா. ஆத்மதேவர்னு ஒரு யோகி இருந்தார், ரொம்ப நல்லவர், பரமசாத்விகர். அவருடைய தர்மபத்னிக்கு துந்துலின்னு பேர்.
ஆத்மதேவர் துந்துலி. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. துந்துலி ரொம்ப துணப்பு கொட்டிகிட்டே இருந்தாள், தொந்தரவு பண்ணி குழந்தை இல்லைன்னு. ஒரு நாள் ஆத்மதேவர் காட்டுக்கு போயிருந்தார். அங்கே யாரோ ரிஷி ஒரு யோகி உட்கார்ந்தார். இவர் போய் விழுந்து நமஸ்கரித்து, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஏதான நீர் தான் அனுகிரகித்து ஒரு பிள்ளை பெறத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் திரும்ப சொன்னார், ஓ உனக்கு குழந்தை இல்லையான்னார். ஆமாம் இல்லை. அப்போ நிம்மதியாக இருக்கே, ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னார். அது இல்லாத போது ஒழுங்காக இருக்கியா, விட்டுடேன், அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ என்னமோ அது இருந்தால் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கே, அப்படி இல்லை, புரிந்துகொள். கிம் பிரவீமி ரிஷே துக்கம் பூர்வ பாபேன சஞ்சிதம் மதியாக பூர்வஜாஸ்தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே. எனக்கு அதில் திருப்தி இல்லை. என் மனைவியும் ரொம்ப தூரம் அரித்தெடுக்கிறாள். ஆனால் நான் எதை தொட்டாலும், நான் விதைச்சேன்னா மரம் வளர மாட்டேங்குது. நான் ஒரு பசுமாட்டை கறக்கணும்னு போனேன்னா அது பாலே இல்லாத படுறது. நான் ஏதான ஒரு செடிக்கு ஜலம் கொட்டினேன்னா செடி வத்தியே படுறது, பட்டே படுறது. எது நான் தொட்டும் வழங்கலை, என் குடும்பம் வழங்கலை. இதுக்கு ஏதான தான் வழி பண்ணி கொடுக்கணும்னு ஆத்மதேவர் கேட்கிறார். சரி, உன் விதி யாரை விட்டது? என் அழகாக ஒரு பழத்தை எடுத்தார், பெருமாளுக்கு கண்டோரலை பண்ணினார். இந்த பழத்தை கொண்டு போய் உன் தர்மபத்தினிகிட்ட கொடு, அவளை சாப்பிட சொல்லு, நல்ல குழந்தை பிறக்கும், அத்தோட சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவர் எடுத்துன்னு வந்து தான் துந்துலிக்கிட்ட கொடுத்துட்டார். அவள் யோசிச்சு பார்க்குறா, இந்த பழத்தை சாப்பிட்டா நான் கர்ப்பம் தரிச்சிருவேன், அதுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, என் சொத்து பத்தெல்லாம் யாரான்னு எடுத்துன்னு போடுவா. அதனால் கைம்பெண்ணோ குழந்தை இல்லாத மலடியோ தான் உலகத்தில் உயர்ந்தவள். கணவன் இருந்தாலும் இல்லை, குழந்தை பெற்றவர்களாக இருந்தாலும் ரொம்ப மோசம், அவள் சந்தோஷமே படவே முடியாது. இது இவன் நினச்சிக்கிறது. இப்போது வந்தியாச்ச விதவா நாரி சுகினி சேத்தி மேமதி. ஒன்றும் மலடியாக இருக்கணும், இல்லை கைம்பெண்ணாக இருக்கணும், இருந்தால் தான் உலகத்தில் சுகமே பட முடியும். அதனாலே நான் கர்ப்பம் தரிக்கிறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாள். ஆனால் கையில் பழம் இருக்கே, அந்த பழத்தை சாப்பிட்டாகணும் இல்லையோ, சட்டுன்னு கொண்டு போய் தன் வீட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டான். இவள் சாப்பிட வேண்டியதே இவள் வீட்டில் இருக்கிற பசுவுக்கு கொடுக்க, பசு கர்ப்பம் தரிச்சு கொடுத்து. பசுவுக்கு கர்ப்பம். ஆனால் இவளை கொஞ்ச நாள் கழித்து பர்த்தா கேட்பறே உன் குழந்தை என்னன்னுட்டு இவ தங்க கர்ப்பவதியாக இருந்தாள். அவளோட பேசி வச்சிருந்து, நான் நிறைய உனக்கு பணம் தரேன், உனக்கு குழந்தை பிறந்தா நீ அதை எனக்கு கொடுத்துரு, நான் என் குழந்தையே என் கணவர்கிட்ட காமிச்சுட்றேன். இது வேற பேச்சுவார்த்தை பண்ணி வச்சுனுட்டாவோ. சரின்னு 2 பேரும் பறந்து வீட்டுக்கு போயாச்சு. அவளுக்கு கர்ப்பம், இவளுக்கு கர்ப்பம் இல்லை. குழந்தை நன்னா வளர்ந்தது, குழந்தையும் பெத்தாச்சு, கொடுத்துட்டா. அதே பசுமாடும் ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஆட்டம். ஆனால் இது பழத்தில் பிறந்ததோ இல்லையோ, நல்ல பிள்ளையாக இருந்தால் காது மட்டும் மாட்டு காது ஆட்டம் இருந்தது. அதனால் கோகர்ணன்னு அவனுக்கு பேர் வச்சான். கோ பசு, கர்ணன் காது, பசுவை போன்ற காதுடையவர். அந்த ரிஷி கொடுத்த பழத்தினால அவ்வளவு ஞானியாக இருந்தான். ஆனால் அதே மாற்றி தங்கக்கிட்ட தப்பு பேச்சு பேசி குழந்தைய வாங்கிட்டு வந்தாலும் இல்லையோ, அவனுக்கு துந்துக்காரின்னு பேர். இனிமே கட்ட நடத்த பாக்கி இல்லை, எல்லாம் அவங்ககிட்ட வந்து சேர்ந்தது. கோகர்ணன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், வயசாச்சு. ஆத்மதேவர் பார்த்தார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு தெரியுது. கேட்டால் இவ கோச்சுக்கு போறா, சொல்ல மாட்டான்னு தெரியும். நாம் இனிமேல் இருக்கவே வேண்டாம். மீண்டும் அந்த காட்டுக்கே போனார், பரமதத்துக்கே போயிட்டார். அவர் வாழ்க்கையை முடிச்சு விட்டார். சரி, இப்போ அம்மாவும் பிள்ளையும் இருக்கா, இவ ஆசைப்பட்டு வாழ்ந்த பிள்ளை தானே. அந்த துந்துக்காரி தொணப்பறான் அவளை, கொண்டா பணம் கொண்டா பணம் கொண்டா பணம் கொண்டா, எனக்கு இதுக்கு போனோம் அதுக்கு போனோம் அதுக்கு போனோம். பணத்தை பிடிங்கினா இருக்கிறது தீர்ந்து போச்சு, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உடனே அம்மாவை கணத்தில் தள்ளி கொண்டுட்டான். அவளும் போயிட்டா. பாக்கி துந்துக்காரி மட்டும்தான் இருந்தான். அவனுக்கு நல்ல நடத்த ஒன்றுமே இல்லை, அவனும் கெட்டழிந்தான். கடைசியில் ஒரு நாள் பிராணப்படுத்து. ஆனால் சேர்த்து வைத்து கோகர்ணா நன்னா வளர்ந்தான். நல்ல ஆச்சாரங்களிடத்தில் போய் கற்றுக்கொண்டான், விஷய ஞானம் வளர்ந்தது, நல்லவனாக சத்சங்கத்தோடு இருந்தான். அவன் அப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ராத்திரி தங்கியிருக்கான். இவன் போயிட்டான், துந்துக்காரி போயாடுத்து. ஆனால் கோகர்ணன் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறச்சே தடன்னு ராத்திரி 1 மணிக்கு யாரோ கதவடிக்கிறார். யாராருக்கும்னு திறந்து பார்க்குறான். காற்று மட்டும் சடசடான்னு சத்தம். யார் அந்த காற்றுன்னார்? நான் தான் ஆவி ரூபத்தில் வந்திருக்கேன், உன்னோட உடன் பிறந்தவன். எனக்கு அப்படி யாரும் இல்லையே, நீ யார் வந்திருக்கேன்னு கேட்டார். நான் தான் துந்துக்காரி. துந்துக்காரி போயிட்டான்னு கேள்விப்பட்டு நான் சிராத்தம் பண்ணேனே, கயைக்கு போய் வேற பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, நீ எப்படி காற்று ரூபத்தில் ஆவி ரூபத்தில் வந்தேன்னு இவன் திரும்பி கேட்டான். நான் பண்ணியிருக்கிற பாபத்துக்கும் கயா சிராத்தம்லாம் எம்மாத்திரம், இதிலெல்லாம் முக்தி அடைகிற ஆளெல்லாம் நான் இல்லை, இதை விட நிறையா பண்ணி வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணி என் பாபத்தை தொலைத்து இந்த காற்று வடிவத்திலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடு அப்படின்னு துந்துக்காரி கேட்டாள். இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராத்திரி ஓடித்து, மறுநாள் கார்த்தால் வந்தது. புத்திரஸ்ய
துந்துகாரி இதி நாம மாத்ரா பிரதிஷ்டிதம் கோகர்ணம் தத்சுதம் திருஷ்டுவா கோகர்ணன் நாமச்சாகரோத் கவித்தம் திஷ்டதி ப்ரூஹி ஹனிஷ்யே லத்தயாத சேத் ந துக்கம் ந சுகம் தஸ்ய ந வைரி நாபி பாந்தவः துந்துகாரி கிருஹே திஷ்டத் பஞ்சபண்யவதூதிருதः தப்தாங்கார சமூகாஞ்ச தன்முகே ஹி விசிக்ஷபு வாத்தியாரூபதரோ நித்யம் தாவன் தசதிசோத்தரம் சீதாதப பரிக்ளிஷ்டா நிராகாரா பிபாசிதா. கடைசியில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் காலை விடிந்தவுடன் ஆகாசத்தில் வந்து நின்னா சூரிய பகவான் போனார். கை கூப்பிண்டு கோகர்ணன் கேட்கிறான், இந்த உடம்பிறந்தவனுக்கு ஏதான நான் விமோச்சனம் பண்ணி கொடுத்தாகணும், என்ன பண்ணா அவன் சாபத்திலேருந்து வருவான்னு தெரியல, நீர் தான் வழி சொல்லணும்னு கேட்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், பாகவதத்தை 7 நாள் விதியின்படி ஒரு தரம் பாடு, அதை பாடினத்தை இவன் கேட்கட்டும், துந்துகாரிக்கு கண்டிப்பாக சாப விமோச்சனம் கிடைக்கும், அவனுக்கு இந்த ஆவி ரூபம் போகும்னா. ரொம்ப ஆச்சரியம் கோகர்ணனுக்கு. இப்படி கயாஸ்ராத்தம் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணியும் போகாத பாபம் பாகவதத்தை 7 நாள் சொன்னதுனால படுமானால், ஆமாம் செய்து பார் அப்படின்னு சூரிய பகவான் சொல்கிறார். அமர்ந்தான், விறுவிறுன்னு முதல் நாள்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கேட்குறான், காற்றே நீ பிசாசு வந்திருக்கியோ பேய் வந்திருக்கியோ எனக்கு தெரியாது, நான் இப்போ பாடி முடிச்ச அப்புறம் இவங்கிட்டேருந்து நீ விட்டுட்டு போயிட்டே இவனுக்கு விமோச்சனம் அடைந்ததுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நியாயம் தானே. இவன் மாட்டு படிக்கிறான், அது விட்டுட்டு போயிடுக்கிறது எப்படி தெரியும்னார். ஒரு பெரிய மூங்கில் மரம் பக்கத்தில் இருந்தது, அதில் 7 கண்ணுகள் இருந்தன, மூங்கில் கண்ணு. அப்போ அது சொல்கிறது, நான் இந்த ஒவ்வொரு கண்ணுலேயும் பிடிச்சிக்க போகிறேன், நீ ஒவ்வொரு நாளும் படி, அன்னைக்கு படித்தது ஒழுங்காக இருந்து நான் கேட்டுட்டு இருந்தால் முதல் கண்ணு வெடிக்கும், அடுத்த நாள் வாசி 2ஆம் கண்ணு வெடிக்கும், 7ஆம் நாள் வாசி 7ஆம் கண்ணு வெடிக்கும், 7 நாளும் வெடித்த உடனே நான் விட்டுட்டு போயிடுவேன். அதுதான் அதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு இவன் பாடினபடிக்கே ஒவ்வொரு கண்ணாக வெடிக்கிறதுக்கு ஆரம்பித்தது. சப்த கிரந்தி யுகம் தத்ர அபஷ்யத் கீச்சகம் உச்சிருத்தம் தன்மூல சித்திரம் ஆவிஷ்ய ஸ்ரவணார்த்தம் ஸ்திதோ ஹ்யசவ் வாதரூபி ஸ்திதம் கர்த்தும் அசக்தோ வம்சம் ஆவிஷத் தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடாவிநாசினி சப்தாஹோபி ததா தன்யா கிருஷ்ணலோக பலப்பிரதா. 2 பெருமை சொல்ல பாருங்க. பாகவதம் புண்ணியம் செய்கிறது, பாகவதம் பெருமை வாய்ந்தது. 1 பாபங்களையெல்லாம் தொலைத்து விமோச்சனம் ஏற்படுத்துறது, 2 புண்ணியத்தை எல்லாம் கொடுத்து கண்ணன் திருவடிகளை பெற்று கொடுக்கிறது. அப்போ வேண்டாததை தொலைக்கிறது, வேண்டியதை கொடுக்கறதே, 2மே பண்ணி தொல்லியோ. வேண்டாதெல்லாத்தையும் தொலைச்சி விட்டது, வேண்டிய கண்ணன் திருவடிகளை கொடுத்தது. பலபேத குதோ ஜாதா பிரபுவந்து ஹரிப்பிரியாக ஸ்ரவணஸ்ய விபேதேன பலபேத அத்திர உசம்ஸ்திதா. ஸ்ரவணந்து கிருத்தம் சர்வைஹி ந ததா மனனம் கிருத்தம் ந ததா மனனம் கிருத்தம் பலபேதஸ்ததோ ஜாதா பஜனாதபி மானத. இங்கே தான் ஒரு அழகான கேள்வி. இவனுக்கு இன்னொரு சந்தேகம், நான் பாட பாட 7 கண்ணு வெடித்தது அவனுக்கு விமோச்சனம் அடைஞ்சு விட்டு இத்தனை பேர் உட்காந்து கேட்டாலும் இல்லையா, அந்த ஊர்க்காரா மொத்த பேர் கேட்டிருக்காளே, அப்போ அவன் ஒருத்தனுக்கு விமோச்சனம் கிடைச்சதே, இவா எல்லாருக்கும் அதே மாதிரி விமோச்சனம் கிடைச்சி விட்டா சந்தேகமாக இருக்கேன்னு சூரிய பகவான்கிட்ட கேட்குறான். மானசபுத்திரர்கிட்ட கேட்டான். அவள் பதில் சொன்னா, அப்படின்னு நினச்சிக்காதே, எல்லாரும் அதே போல் ஸ்ரத்தையோடு கேட்டிருப்பான்னு சொல்ல முடியாது. ஸ்ரவணம் பண்ணால் எல்லாரும், மனனம் பண்ணால தெரியலையே. மனனம்னால் இதை கேட்டிருக்கமே, என்ன செய்ய போகிறோங்கிற நினைவு, திரும்ப திரும்ப செய்யணுங்கிற விருப்பம். அந்த விருப்பம் அந்த பிரேத்தத்துக்கு இருந்தது. ஏன்னா இந்த 7 நாளில் நம்ம தப்பிச்சாத்தான் உண்டு. இந்த பாகவதத்தை கேட்டு விமோச்சனம் கிடைக்கலன்னா நமக்கு வேறு வழி இல்லை. அதை தெரிஞ்சு மனனம் பண்ணியே கிருஷ்ண சாயுஜ்யத்தை அடைந்து விட்டது. ஆனால் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னால் சட்டுன்னு இதை கேட்க வந்திருக்கீடே, உங்கள் உள்ளத்தில் எந்த பலத்தை எந்த லட்சியத்தோடு கேட்டுருக்கீள் நம்மளை சட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ எல்லாம் விளக்கெல்லாம் போட்டிருக்கா, விசிறியெல்லாம் போட்டிருக்கா, நாற்காலி நல்லா போட்டிருக்கா, எல்லாரும் வாங்கோன்னு சொல்லியிருக்கா, வந்தோம், இவ்வளோ தான் தெரியும். நீ திடீர்னு இதை கேட்பதன் லட்சியம் என்னான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியுமா சுவாமி? இப்போ லட்சியம் பணம் கிடைக்கிறதா, மனமாறுதல் ஏற்படுறதா, வம்பு குழப்பம் தீர்றதா, இல்லை ஒருவேளை வைராக்கியம் வர்றதா, ஞானம் பிறக்கிறதா, மோட்சம் போகிறதா? இப்போ இதை கேட்டால் 7ஆவது நாள் பரீட்சித்துக்கு முக்தி கிடைத்தார் போலே இங்கே கேட்கும் சொல்லும் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் மறுபடியும் பயம். அதுக்கெல்லாம் யாரும் இப்போ தயாராக இல்லை. இப்போ கிடைக்கும், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சுன்னு போட்டுக்கும், அதை சேர்த்து வச்சுக்கும். இப்போ இன்று கேட்டுவிட்டால் 25 வருஷம் கழித்து இன்று கேட்டதனுடைய பலத்தை பகவான் அப்புறம் நான் சொல்கிறேன்னு கொடுக்கட்டும். இன்றைக்கி அவராக கொடுத்துடக்கூடாது. இப்போ
இதெல்லாத்தையும் பலத்தை பெருமாள் ஜாகிரதைப்படுத்தி வச்சுக்கிட்டோம். நானா என்னைக்கு கிளம்புறதுக்கு இஷ்டம்னு சொல்கிறேனோ அன்னைக்கு அவர் மோட்சம் கொடுத்தா போயிட்டு வரேன்னால் அந்த நாள் வரவே வராதுன்னு பெருமாளுக்கு நன்னாவே தெரியும். இவன் இன்னைக்கு ஒரு பீஷ்மாச்சாரியர் நான் நல்லதை பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு உட்காந்து பட்டப்பாடு போகாது. அந்த வரம் வாங்கவே வேண்டாம். இப்போ எனக்கா தோணி என்னைக்கு போகிறேன்னு எனக்கு தோணுமோ அன்னைக்கு போனோம்னால் இதானா அதாகணும்னு நினைப்போம், அதானா அது ஆகணும்னு நினைப்போம். பேரங்கல்யாணம் பார்த்துட்டுன்னுவா, கொள்ளு பேரங்கல்யாணம் பார்த்தா கூட கிளம்ப மாட்டோம். எத்தை பார்த்தாலும் சுலபத்தில் கிளம்புறதுக்கு மனசு வருமானு இது முடிந்தா இது முடிந்தா இதுங்கிறோம். அலை ஓஞ்சு சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியாது, அதற்குள் தான் செய்தாகணும். இது எல்லாம் நம்ம பொறுப்புகளெல்லாம் கழிச்சுட்டு மோட்சத்து போனோன்னா என்றைக்கு போகணும்? அதுக்காகத்தான் பெருமாள் சட்டுன்னு போகிறதுன்னு ஒன்று வச்சுருக்காரு. நம்மக்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டுலாம் அவர் கூட்டின்னு போகிறது இல்லை. அனுமதித்து போனோம்னா வரமாட்டோம்னு தெரியும். அதனால தான் இது தானே சட்டுன்னு பிடுங்கி தானே கூட்டின்னு போகிறாரு தவிர. அதனாலே சிரவணம் எல்லாரும் பண்ணிவிடலாம், மனநம் அப்படி பண்ணுறதா தெரியலையே. மனநம் பண்ணி அதை மனசில் நினைக்கத்தான் விமோச்சனம் கிடைக்கும். எல்லாருக்கும் அப்படி கிடைச்சிட போகிறதா? அதைத்தான் ஹதம் அஸ்ரோத்ரியே தானம் அனாச்சாரம் ஹதம் குலம் விஸ்வாசோ குருவாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீன சத்பாவனா ஸ்ராவணே மாசி கோகர்ண கதாமூச்சே ததா புனः. இந்த சப்தாகத்தை எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் சொல்லலாம்? அப்போ சொல்லப்பட்டது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த மாதங்களில் சொல்லுவது ரொம்ப சிறப்பானது. சப்தாக பாராயணத்துக்கு விதி சொல்கிறார். நபஸ்ய ஆஸ்வினோர்ஜௌச்ச மார்கசீர்ஷ ஸ்ருதிர் நபா தேசே தேசே ததாசேயம் வார்த்தா பிரேஷ்யா பிரயத்தனதா. தேசமாக எல்லாரையும் கூப்பிடணுமா, பத்திரிக்கை வச்சு கூப்பிடணுமா. பாகவத சப்தாகம் நடக்கிறது, வாங்கோன்னு அழைக்கணும். வந்தவாளுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணணுமா, வந்தவர்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணணுமா, சொல்கிறவருக்கு வர வேண்டியவருக்கெல்லாம் ஏற்படுத்தணுமா, பாடுறவாளுக்கெல்லாம் தயார் பண்ண வேண்டுமா. பலபுஷ்ப தளைர் விஸ்வக்கு விதானேன விராஜிதா சதுர்திக்ஷு துவஜாரோபா பகுசம்பத் விராஜிதா. 4 பக்கத்துலேயும் கொடியேற்றணுமா. அப்படின்னா சுத்துமுத்தும் பார்க்குறவாளுக்கெல்லாம் இந்த இடத்துல பாகவதம் 7 நாள் நடக்கிறது போல் இருக்குன்னு தெரிஞ்சு வர வேண்டுமா. வந்தவர்களுக்கு பிரசாதம், புஷ்பம், தளம், இலை, வாழை இலை எல்லாத்தையும் கட்டி வைக்க வேண்டும். வக்திரா க்ஷௌரம். மேலும் கிருஷ்ணமுத்திஷ்ய மந்திரேன சரயத் பூஜா விதிம் கிரமாத் பிரதட்சிண நமஸ்காரான் பூஜாந்தே ஸ்துதிமாச்சரேது. சொல்ல தொடங்கும் போது இப்படி கைகூப்பி கொண்டு பெருமாளை பிரார்த்திக்கணும். சம்சார சாகரே மக்னம் தீனம்மாம் கருணாநிதே. கருணாநிதியே, சம்சாரம் என்னும் பெருங்கடலில் ஆழ சிக்கி இருக்கிறேன். கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். கர்மத்தாலும் மோகத்தாலும் தலைப்பட்டிருக்கிற என்ன இந்த சம்சார சாகரத்திலேருந்து சேற்றிலேருந்து நீ தான் வெளியில் கொண்டு வரணும். ஸ்ரீமத் பாகவதஸ்யாபி தத பூஜா பிரயத்தனதா ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. இது புராணம்னுட்டோ ஸ்லோகம்னுட்டோ நான் நினைக்கல, பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. பிரத்யக்ஷமாக கண்ணனே தான் இந்த புராணத்தின் வடிவத்தில் இருக்கிறார். ஸ்வீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதீயோயம் சபல சர்வதாத்வயா என்று பெருமானிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். புஸ்தகத்துக்கு தூபதீபங்களை காட்டி பெருமானிடத்திலே வைத்து வணங்கி எடுத்து கொள்ள வேண்டும். ஏவம் புருவதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே பரிபிரமன் சமாயாதா சுகோ யோகேஸ்வரஸ்ததா. இப்படியாய் 2வது கதை பார்த்துட்டோம். அப்போ முதல் கதை பார்த்தது பக்தி ஞான வைராக்கியம் அவர்கள் எழுந்தது. அந்த கதைக்குள்ள கதை இது. நான் அதை முடிக்கல. வரும் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறச்சேவே இந்த கதை வந்தது. இந்த கதையில் இப்போ ஆத்மதேவர், துந்துலி, துந்துகாரி, கோகர்ணன் இதை வாசிக்க துந்துகாரியனுடைய சாபமெல்லாம் தீர்ந்தது. அந்த சரித்திராச்சு. இப்போ திரும்ப ஆனந்தவனத்துக்கு வருகிறார். பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்கள் 4 பேரும் பாட ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்கந்தமாச்சு, 2வது, 3வது, 10வது, 12வது ஸ்கந்தம் வரைக்கும் இவர் பாட சுகாச்சாரியரே அங்கே வந்து விட்டார். ஏன்னா அவர் தானே இதை உபதேசித்தவரே. தத்ராயோ ஷோடச வார்ஷிகஸ்ததா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாக. ஞானங்கிற பெருங்கடலுக்கு சந்திரனை பார்த்தா கடல் ஆர்ப்பரிக்கும் இல்லையோ, அதை போல உலகத்தில் இருக்கிற ஞானம்ங்கிறது சுகரை பார்த்தா ஆர்ப்பரிக்குமா. ஞானத்துக்கெல்லாம் ஆர்ப்பாட்டமே சுகரை பார்த்தா எங்களுக்கு வேண்டியவர் வந்திருக்கார். ஏன்னா கடலில் சந்திரனை வேண்டியவர்னு சொல்லும், ஞானம் சுகரை வேண்டியவர்னு சொல்லும். அப்போ ஞானமே ஆர்ப்பரிக்கக்கூடிய சுகர் 16 வயசு என்றும் 16 இருக்குது. 17 ஆகாது, 18 ஆகாது. அந்த பாகவதத்தினுடைய மகாத்மத்தால் எப்போவும் 16லேயே அதே ஞானத்தோடைய தெளிந்த முகத்தோடைய சாந்தமான முகத்தோடு எழுந்துள்ளிருக்கார்.
தத்ராயயோ கதாவசானே நிஜலாபபூர்ணः பிரேம்னா பఠन् பாகவதம் शनैः திருஷ்ட்வா சதஸ்யா பரமோரு தேஜசம் சத்ய சமுத்தாய ததுர்மஹாசனம் பிரீத்யா சுரஷிஸ்தமோ அபூஜயத் சுகம் ஸ்திதோ அவதத் சம்ஸ்ருணுதாம் அலாம் கிரம் ஏவம் ப்ருவாணே சதி பாதராயணௌ மத்தியே சபாயாம் ஹரிராவிராசீத். இவர்கள் இத்தனை பேர் வந்தது ஆச்சரியம் இல்லை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இதிகாச புராணங்கள், யமுனா, கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, இது இத்தனை பேரும் உருவம் எடுத்துன்னு வந்து உட்கார்ந்துட்டார்கள். ஒரு உயர்ந்த விஷயம் நடக்க போகிறதுன்னா யாருக்கு தான் கேட்கறதுக்கு ஆசை இருக்காது. அப்போ இதெல்லாம் உருவத்தோடு வந்து அமர இனி ஒருத்தர் தான் பாக்கி. ஹரிராவிராசீத். ஹரியான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன்னாராயணன் தன்னுடைய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சிமார்களோட எனக்கு நடுவில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கொண்டு வந்து அமர்ந்து விட்டார். ஓ, அவருக்கு இங்கேயா? அது நம்மோட சேர்ந்து முட்டிக்கணும்னு அவருக்கு ஆசையம். இவ இப்படி இடிப்பா, அப்படி இடிப்பா, இதெல்லாம் அழகாக. இப்போ நாற்காலியில் உட்காந்துட்டோம், நன்னா கீழே ஜமக்காலம் போட்டு உட்காந்து வச்சுட்டோம்னா இங்கே முட்டின்னா அங்கே முட்டின்னா அதுக்குள்ளே வந்து உட்காண்டு நமக்கு நெருக்கப்படணும், பாகவதர்களோட தொட்டுண்டு உறவாடின்னு பேசணும். அந்த ஆசையோட பெருமானே கீழே வந்தார். பிரஹ்லாத, பலி, உத்தவ, பால்குநாதிபிகி விரதா சுரஷிஸ்தம் அபூஜயச்ச தான். பிரஹ்லாதர், பலி, உத்தவர் இத்தனை பேரையும் கூட கூட்டின்னு வந்தாலும் எல்லாரும் பக்திக்குன்னு பேர் எடுத்தவா. உத்தவராக இருக்கட்டும், பிரஹ்லாதனாக இருக்கட்டும், அவர்கள் அழித்தண்டு பகவான் நடுவில் வந்து அமர்ந்தார். பாகவத புராண கதை தொடங்கித்து 7 நாட்களில் 4 பேரும் சேர்ந்து வாசித்தார்கள். அதை கேட்டு கேட்டு எல்லாருக்குமே அந்த ஆனந்தம். கடைசியாய் இந்த புராணம் முடியும் போது ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இளமை திரும்பித்து எழுந்தனர், பக்திக்கு பெருமை சேர்த்தனர்கிறதோட மகாத்மியம் முடிகிறது. இனிமேல் முதல் ஸ்கந்தத்தினுடைய என்ன அர்த்தங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். மேற்கொண்டு நாளைக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதன் நாம புராணம் லோக விஸ்ருதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தையா யுக்தா மம சந்தோஷ காரணம் நித்யம் பாகவதம் யஸ்து புராணம் படதே நரஹ பிரத்யக்ஷரம் பவேத் தஸ்ய கபிலாதாஜனம் பலம் நித்தியம் மம கதாயத்திர தத்திர திஷ்டந்தி வைஷ்ணவாக. என் கதை எங்கு இருக்கிறதோ அங்குதான் வைஷ்ணவர்கள் நிற்கிறார்கள். பகவான் சொல்கிறார், கதையில்லா இடத்தில் குடியிருக்காதே, கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்காதேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் சொல்கிறது பகவத் கதை இல்லாத இடத்துல குடியிருக்காது, சத் சங்கம் இல்லாத இருக்கவே இருக்காது. நம் மனசு எங்கேயோ அலபாயாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி சத் சங்கத்துக்குள்ளே இருக்கிறது தான் வழி. அப்பப்போ அந்த கதைகளை கேட்க கேட்க சரியாக இருக்கும். கேட்டே பழகிடுங்கோ. ஒரு 2 மாதம் கேட்காத இருந்தோ மனசு அலபாய ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுறது? அது தான் வேலி போட்டு வச்சுருக்கா, கவச்சம் போட்டு வச்சுருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம அறியாமல் அது நமக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும். மனசு எங்கேயும் போகாது, அலபாயாது, கண் எங்கேயும் போகாது, காது எங்கேயும் போகாது. யாரானு வெஷா திட்டினா கூட பெருசாக போயிட்டு போகிறானா, அது பாகவதம் பாகவதம், கண்ணன் கண்ணன் இவன் சொல்கிறதுக்காக நான் ஆயிட போகிறேன்னா கடைசியில் இந்த ஜீவன் பெருமானுடைய திருவடி அடையுமான்னு பார்க்கணுமே தவிர நாம் இதெல்லாம் சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி வச்சுட்டாரான், நீ எப்படி இருக்கே பார்க்குறேன்னுட்டு அதனால் எனக்கு உயிர் போடுமுன்னால் இப்படியெல்லாம் போய் கண்ணன் கிடச்சிடுவாரா? இப்போ யாருக்கானு கல்யாணம் பண்ணியிருப்பா, கல்யாண பேச்சுன்னு ஆரம்பிக்கச்சேவே வீட்டில் ஏதாவது துர்மரணம் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உடனே அந்த வண்ட பெண்ணுனால தான், அந்த பிள்ளைனால தான் இது ஆபத்து, ஓஹோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பா. அதெல்லாம் தேவையே இல்லாத பேச்சுப்போ. யாரோ ஒருத்தருக்காகவா யாரோ ஒருத்தர் புறப்பட முடியும்? அப்போ உலகத்தில் இன்னார்ங்கிற வித்தியாசமே இல்லாமல் யார் பண்ணுறதுக்கும் யாரும் கிளம்பிடுவா மரணம்னால், அப்போ அவன் கர்மங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. நான் என் கர்மத்தின்படி தான் நான் இருக்க முடியுமே தவிர இன்னொருத்தி ஒரு இடத்துக்கு வராங்கிறதுக்காக மாறினால் அதுக்கு இதுக்கும் ஒன்று மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடவே கூடாது. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா காக்கா உறக்காதனால விழுந்தது, அது உட்காரும்போது விழுந்தது. இதை போல் பல விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு திருடமான புத்தி, ஒரு உறுதி, ஒரு சாந்தி வரணும்னால் இந்த கதைகள் தான் அந்த சாந்தியை நமக்கு கொடுக்கும். நித்தியம் மம கதாயத்திர, என் கதை நித்தியம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் பரமபாகவதர்கள் வாழ்கிறார்கள். வைஷ்ண கலிபாக்கியானராஸ்தேவை ஏர்ச்சயந்தி சதாமம, என் கதை படிக்கும் இடத்தில் கலி ஒன்றுமே பண்ணாதுங்கிறார். கலி சிரமம் கொடுக்காத இடம் அதுதான் அந்த இடம். பாலைவனத்தில் சோலைவனம்னு சொல்லுவோம் இல்லையோ, அதப்போல் இந்த கலியுகத்தில் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் பாகவதம் வாசிக்கப்படுற இடத்துல இருந்துட்டால் பாலைவனத்துக்குள்ள சோலைவனம், அந்த இடத்துல தான் நான் இருக்கேன், அங்கே கலி ஒன்றுமே படுத்தாது. அத்தோடைய மகாத்மியம் முடிந்தது. இனி முதல் ஸ்கந்தத்தில் ஜன்மாத்தியஸ்ய யதோன்வயாதி தரத சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட்
தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவயே முக்கியந்தி யத் சூரையா தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமகி ஜன்மாத்தியஸ்ய யதா. இப்போ எங்கே கதை நடக்கிறது? நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகர் அமர்ந்திருக்கிறார். சௌனகர் முதலான ரிஷிகள்லாம் உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறார். அதுக்கு தான் இவர் முதல் ஸ்லோகம் சொல்றார். உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் எவனோ அந்த ஆதியான ஜெகத்காரணமான திருமாலுக்கு வணக்கம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சங்கியுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. வேதமெல்லாம் ஒரு மரம், அந்த மரம் பழுத்தது. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். நிகமம்னா வேதம். நிகம கல்பத்தரு வேதம்ங்கிற கற்பக மரம். கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதே போல் அந்த கற்பக மரமே பழுத்து தான். அந்த பழுத்த பழத்திலேருந்து ரசத்தை எடுத்தோமா, அதுதான் பாகவதம்ங்கிற ரசம். அப்போ மொத்த வேதாந்தமும் சேர்ந்து மரமாருந்து அந்த மரம் அழகாக பழுத்து அந்த பழத்தை ரசமாக பிழிஞ்சு கையில் எடுத்தால் அதுதான் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாபுவி பாவுக்காக. இது யாரெல்லாம் குடிக்கலாம்? ஆசையுடையோரெல்லாம் குடிக்கலாம். இன்னாரினையார் வித்தியாசம் கிடையாது. இன்னது படிச்சிருக்கணுமோ, இன்ன மாதிரி அழகாக இருக்கணுமோ, இன்ன பணக்காரராக இருக்கணுமோ, எந்த தேவையும் இல்லை. ரசமாலயம் ரசிக்காக. ரசிக்கத்தன்மை இருந்தால் அதை சாப்பிடலாம். அப்போ நீ ரசிக்கிறா, நல்ல பக்தரா, தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். நைமிஷே அனுமிஷ க்ஷேத்ரே நைமிஷே அனுமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயா சத்திரம் ஸ்வர்காய லோகாய சஹசிர சமமாசத. சௌனகாதி முனிவர்கள்லாம் நைமிஷ க்ஷேத்திரத்தில் கூடி சூத பௌராணிகரை பார்த்து கேட்கிறார். எங்களுக்கு இன்னென்ன கேள்விக்கு பதில் சொல்லும். பிராயேண அல்பாயுஷ சப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தாகா சுமந்தமதையா மந்தபாக்யா ஹுபத்ருதாக. இந்த கலியுகத்தில் பொதுவாகவே மந்த ஆயுசு, மந்த பாக்யம், மந்த ஸ்ரத்தை, மந்தமாக இருக்குன்னு இல்லையா? பொதுவாக தொழில் மந்தமாக இருக்குன்னுவா. ஆனால் இவர் அதை சொல்கிறதே இல்லை. புத்தி மந்தமாக இருக்கே, எங்கே போகிறதுங்கிறாரு. புத்தியே மந்தமாக போயிருக்கு. ஒன்றும் ஸ்ரத்த நன்னா இல்லை, ஆயுசு ரொம்ப இல்லவே இல்லை. அந்த நாள்லெல்லாம் 2000 வருஷம் 3000 வருஷம், ராமர் 11,000 வருஷம் இருந்தாருங்கிறார், தசரதன் 60,000 வருஷம் இருந்தாருங்கிறார். நினச்சே பார்க்க முடியுமா? நமக்கெல்லாம் அது 60 70 80 பெரிய அறிவியல் புரட்சின்னு இருக்கும். இதெல்லாம் முன்னாடி 65 போயிருந்தோம். இப்போ ரொம்ப சாதாரணமாக 85 வரைக்கும் இருக்கா, ரொம்ப சந்தோஷமும். ஆனால் அந்த 85க்குள்ளே ஆரோக்கிய கேடு எவ்வளவு? அந்த 65க்குள்ளே ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ இழுத்துட்டோம், 65 85 ஆக்கிட்டோம். ஆனால் எத்தனை வியாதி! மாத்திரையினுடைய உதவியோடையே வாழ்ந்துட்டு இருக்கணும்னா பிடியாக மாத்திரை, சாப்பாட்டுக்கு பின் சாப்பாட்டுக்கு முன் அதெல்லாம் எழுதி கொடுக்குறா. கடைசியில் ஒரு வைத்தியர் பார்த்தா சாப்பாட்டுக்கு பதில்னு எழுதிட்டோம். எதுக்கு இதுக்கு முன்னும் பின்னும் போட்டு கஷ்டப்படணும்? இப்போ சாப்பாட்டுக்கு பதில் சாப்பிடுங்க, என்ன பச்சை வெளுப்பு சேப்பு மஞ்சள் எல்லா வர்ணத்திலையும் கொடுத்தாச்சு. இப்போ அத்தையே சாப்பிட்டா வாழ்ந்துக்கணும்னா சாப்பாடே இனிமேல் மாத்திரை ரூபத்தில் வந்துருமோன்னு அந்த அளவுக்கு மாத்திரையே சாப்பிட்டு இருக்கோம்னா இது கலியுகத்தினுடைய பாடு. இதற்குள் எப்படி நாம் மோட்சத்துக்கு போகிறது தெரியலையே. முதல் கேள்வி. தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோயஸ்ய சிகீர்ஷையா. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் குழந்தையாக பிறந்தாராமே, அவர் சரித்திரங்கள் என்ன? யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்ச தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபிகி. அவர் பண்ண சேட்டிதங்கள் என்ன? பிறந்தது எப்படி? அந்த பெருமாள் கண்ணன் வளர்ந்தது எப்படி? அதாக்கியாகி ஹரே தீமன்னு அவதார கதா சுபாக. அந்த பகவானுடைய அவதாரங்கள் என்னென்ன? எல்லா அவதார கதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கிருஷ்ணாவதார கதையை விளக்கமாக கேட்கணும்னு ஆசை. கிருத்தவான் கில வீரியாணி சஹராமேண கேசவா அதிமர்த்தியானி பகவன் கூட கபடமானுஷா. மறைந்திருந்து மதுரால பிறந்தவர் பயந்து போய் மறைந்து கோகுலத்தை வளர்ந்தாராமே, என்ன அவருக்கு பயம்? திரும்ப ஒரு அடி அப்பவே கம்சன் அடிக்கூடாதா? எதுக்காக பயந்தாப்பில் வளர்ந்தார்? ஏன் நடித்தார்? கலிமாகதமாஜ்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்கசத்ரேண கதாயாம் சக்ஷணோ ஹரேஹே துவம்ச சந்தர்சித்தோ தாத்ரா துஸ்தரம் நிஸ்திதீர்ஷதாம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். நமக்கு கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கக்கூடிய பாகவதத்திலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மந்த புத்தி மந்த பாக்கியம் இருக்கிற கலியுகத்தில் மோட்சம் போவது எப்படி? கண்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்து என்னென்ன சேட்டம் பிறந்தது எப்படி? 3 பிறந்து வளர்ந்தது சேட்டிதம் பண்ணினதெல்லாம் எப்படி? மற்ற அவதாரத்தின் கதைகள் எல்லாம் எப்படி? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் திரும்ப சொல்கிறார், கதை கேட்கறது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் தெரியுமோ? நீங்கள் இன்னும் வெறும் கதை கேட்குறான்னு சொல்ல வேண்டாம், கதை சொல்கிறான்னு சொல்ல வேண்டாம்.
கதையை சொல்லி கேட்கிறதே ரொம்ப பெரியது. நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது வாசுதேவே பகவதி பக்தியோகா பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைகுகம். கேட்கறதுல என்ன லாபம்னு சுருக்கமாக சொல்கிறார். அழகா நன்னா கேட்டுக்கணும், இந்த விஷயத்தை நன்னா கேட்டுங்கோ. தஸ்மாதேகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவ்யஸ்ச தியய பூஜ்யஸ்ச நித்யதா. பகவான் எப்போதும் நினைக்கத்தக்கவன், எப்போதும் பூஜிக்கத்தக்கவன், எப்போதும் தியானிக்கத்தக்கவர், எப்போதும் வணங்கத்தக்கவர். அந்த பெருமானை பற்றி இதை நீ பண்ண மெதுவாக ஒரு வைராக்கியம் நமக்கு வரும். அவரை தவிர மற்ற விஷயத்தில் பற்று குறைய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தினுடைய உயர்வு தெரியத்தானே மற்றதில் இருக்கிற ஆசை போகும். நான் எதோ சின்ன சின்ன சமாச்சாரத்தில் ஆசை வச்சுருக்கேன், அதை விட உயர்ந்தது எனக்கு ஒன்று தெரியாது, அதனால் இதோடு நிற்கிறேன். இதை விட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு தெரிய தானே இதில் இருக்கிற ஆசைப்படாதா? அப்போ பகவத் விஷயத்தை நீ கேட்க நீ எந்த சின்ன சின்ன சமாச்சாரத்தில் ஆசை வச்சுருக்கியோ அது போகும். அதனால் வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்ததுனாலே அதாவது எது அனுத்தியாசினா யுக்தாக கர்மகிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோன குறியாத்து கதாரிதம். வைராக்கியம் வர வர நமக்கு நேரமே இப்போ கிடைக்கலையோ இல்லையோ. தியானம் பண்ணணும், ஒரு 15 நிமிஷம் தியானிக்கணும்னா நேரமே இல்லை, அவசரத்தில் போகிறோம். அதுக்கு காரணம் அதை தவிர மற்ற விஷயத்தில் வைராக்கியம் இல்லாமல். வைராக்கியம் வளர வளர நிறைய நேரம் கிடைக்கும் தெரியுமோ. இப்போ நாமளே நிறையா நேரம் சேமிச்சிட்டோம். வண்டி எல்லாம் போயிட்டு வர்றது எவ்வளோ பெரிய பாதை போட்டா. இப்போ இங்கே நீங்கள் முன்னாடி ஸ்ரீரங்கம் போனோம்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, என்ன 2.5 மணி நேரம் கொண்டு வந்துட்டா. வழியில் இறங்கி பெருமாள் நாமக்கல் எல்லோரும் சேவிச்சுட்டு அங்குரார்ப்பணம்னா பெருமாளையும் சேவிச்சு தாயாரும் சேவிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு கொண்டு விட்டுட்டா. இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்திருக்க முடியுமா? கார்த்தால கிளம்பியிருந்தால் மத்தியானம் வந்து சேர்ந்துருப்பேன். அப்போ அந்த நேரம் எங்கே? நான் இப்போ என்ன பண்ணேன்? எங்கள் அப்பாவாக இருந்திருந்ததுன்னா அங்கேருந்து வரச்சே 10 மணிக்கு கிளம்பி வந்திருப்பாரு. நான் வெறுமைக்கான 2 மணிக்கு உட்காந்து கிளம்பி வந்தேனே. 10லேருந்து 2 வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணேன்? ஏதோ வேலை வேணுமோ இல்லையோ. அப்போ நன்னா குனிஞ்சு நிமிந்து நன்னா துணி துவச்சிருந்தோம். இப்போ இல்லை, அதை போட்டு திருக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேறு வேலை பார்க்கலாம். அது ஏதோ ஒரு யந்திரம் விறுன்னு சுற்றிகிட்டே இருக்க போகிறது. அப்போ அந்த 1 மணி நேரம் எங்கே போச்சு? சேமிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி தளிகை பண்ணணும். அன்றைக்கி குமுட்டி எடுப்பு மூட்டணும், கறி எடுப்போ விறகடுப்போ மூட்டுறதுக்கு 1/2 மணி ஆகும். சந்திர ஒளி என்ன இருக்குமோ அதில் தான் வேலை பார்க்க முடியும், பெருசாக எழுத முடியாது, படிக்க முடியாது. அப்போ அது ஒரு 4 மணி நேரம். இது இத்தனை எங்கே போயிருக்கு சுவாமி? இங்கேருந்து வங்கிக்கு யாரானு போகிறோமா, போய் பணம் போடுறோமா, போய் பணம் எடுக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. அட்டை எல்லாம் கையில் ஒரு அட்டை கொடுத்துருக்கான். அதை ஒரு தேய்த்தாச்சுன்னு இருக்கிற காசு எல்லாம் போய்டும், எதுவுமே இல்லை. அப்படி பாக்கி ஏதானு இருந்தால் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இன்னிலேருந்து கிடையாதுன்னு விட்றா. அவள் தான் இருக்கிற காசு போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ அதை வச்சுருந்தே அட்டையெல்லாம் இருக்கும். அப்போ ரொம்ப நேரம் மிச்சப்பட்டுருக்கு போட்டிருக்கே. அப்போ எங்கே போச்சுன்னால் எல்லாம் வலைத்தளம் வந்ததோ இல்லையோ. அதனால தானே இத்தனையுமே சாத்தியமாச்சு. இப்போ ரயில் வண்டிக்கு போய் யாரான்னு நின்று வாங்குகிறோமா? இல்லை, எல்லாம் வீட்டிலேருந்தே தட்டியாச்சுன்னா உடனே கிடச்சிடும். பணம் போடுறோமா? தானே கிடச்சிடும். ஏதான பொருள்கள்லாம் வாங்கணுமா? கொண்டு வாசக்கதவை தட்டி இந்தான்னு கையில் கொடுத்துட்டு போய்டுறோம். எதுவாக இருந்தாலும் வேகமாக வந்துடுத்தேனால் அப்போ அதே நேரத்தை அதே கைபேசியில் அதே வலைத்தளத்தில் 3 மணி நாள் பார்க்குறான். அதில் என்ன இருக்குன்னே தெரியல இப்போ. அப்போ எதன் மூலம் உலக நியத்தி என்ன தெரியுமோ? எதில் சேமிச்சியோ அதில் தான் செலவழிச்சாங்க. வலைத்தளம் வரவே மொத்தத்தையும் சேமித்தோமோ இல்லையோ, அதே வலைத்தளத்தை பார்த்து செலவழிச்சுட்டா சரியாக போச்சு. இப்போ அப்போ அதுவே தான் நமக்கு நன்மையும் கொடுத்தது, அதுவே இருக்கிற நேரத்தையும் எடுத்து நிறுத்து. அதில் நம்ம பார்க்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை தான் தட்ட போயிருப்போம். ஆனால் அதை வர்றதுக்குள்ள ஊர்பட்ட விஷயத்தையும் பார்த்துட்டு தான் வெளியில் வருவோம். நீர் ஏதோ தேட போனீரே, அதை தேடினீரா? சேலத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு வழி என்னன்னு தட்ட போயிருப்பேன். அதுக்குள்ளே அந்த மேலேருந்து தொப்புன்னு ஒன்று கீழே விழுந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு உலகத்தில் பார்க்குறியான்னு, பக்கத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு பார்க்குறியானால் அது எல்லாம் பார்த்து திரும்பி வரைச்சே 1.5 மணி நாள் ஆயிருக்கும். இந்த நேரத்தில் எடுத்து வச்சு படிச்சிருந்தா ஒரு 100 ஸ்லோகமே படித்து முடிச்சிருக்கலாமேன்னு தோணும். அதே கைபேசிக்குள்ளே பாகவத ஸ்லோகம் இருக்குது. அதான் ஆச்சரியம். அங்கேயே அதுவும் இருக்குது. ஆனால் அது படிக்க விட்டுடுமானால் எங்கெங்கேயோ சுற்றி கூண்டு வருதோ இல்லையோ. இதுதான் கலியுகத்தினுடைய ஆச்சரியம்.
இவர் திரும்ப திரும்ப இப்போ சொல்கிறதே சுலபமாக பண்ணால் கலியுகத்தில் மோட்சத்துக்கு போயிடலாம், கிருத்தயுகத்தில் ரொம்ப நேரம் செலவழிச்சாகணும், ஆனால் ஒரே நிமிஷத்தில் பண்ணால் கூட கலியில் போகும். இதை சொல்லிட்டு நாரதர் முடிக்கிறார், அந்த ஒரு நிமிஷத்துக்கு கலியில் வரவிடாதுன்னுட்டார். ஒரே நிமிஷம் பண்ணால் போருங்கிறது நியாயம், ஆனால் வரவிடணுமோ இல்லையோ அதுக்கு. அந்த ஒரு நிமிஷம் வர்றதுக்குள்ளே இவன் இப்படி இழுப்பான், அப்படி இழுப்பான், அப்படி இழுப்பான், அந்த 10 நிமிஷம் 1 மணி நேரம் கூட கிடைக்குமாங்கிறதே தெரியாது. இப்படி இருக்கிற நேரத்துக்குள் நாங்கள் மோட்சம் போவதற்கு வழி என்ன? கவலைப்படாதே, கதையை கேளு. கேட்க கேட்க வைராக்கியம் பிறக்கும். நீ வைராக்கியம் வந்துடுத்துனால் தியானம் பண்ணுறதுக்கு புத்தி வரும். எல்லா இடத்துலையும் பற்ற வச்சுருந்தா தியானம் பண்ண வராது. மற்ற இடத்துல பற்ற ஒழிச்சிட்டியானா தியானத்துக்கு வழி வரும். தியானம் வந்த உடனே பல பேர் குருக்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்க வருவா. அது வரைக்கும் அவள் கிட்டக்கே வர மாட்டான். இவன் எங்கேயோ சுற்றின்னு இருக்கான், இவனோட நமக்கு என்னன்னு அவள் விட்டுடுவாளாம். அப்போ அந்த ஆச்சாரியர்களுடைய உபதேசம் கிடைக்கும், மகான்களுடைய சம்பந்தம் கிடைக்கும். அதனால் தர்ம மார்க்கத்தில் ஈடுபடுவோம். அதனால் கர்மங்கள் தொலையறதுக்கு ஆரம்பிக்கும். தர்மத்தை பண்ண பண்ண கர்மங்கள் தொலைஞ்சு போயிடும். அந்த தர்மம் கர்மா தொலைய பிரீத்தி, பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுறது. அவர் பேரில் நமக்கு பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தி கதையை கேட்க கேட்க மேலும் மேலும் வளர்க்கிறது. இப்படித்தான் கண்ணன் கதாசிரவணத்தில் பெருமை வச்சிருக்கார். ஆக கதையை கேளுங்கோள். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த கதையை கேட்க கேட்க பெருமானையே முன்னாடி கொண்டு நிறுத்தும். உள்ளத்தில் இருக்கிற முடிச்சுகள்லாம் போயிடும், சந்தேகங்கள்லாம் அவிழ்ந்துடும், கர்மங்கள் எதுவும் நமக்கு துன்பத்தை கொடுக்காது. பித்யதே ஹிருதய கிரந்தி, கிரந்தினா முடிச்சு, மனசில் இருக்கிற முடிச்செல்லாம் போயிடும். சித்தியந்தே சர்வசம்சயாக, எல்லா சந்தேகங்களும் ஒழிஞ்சு போடும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, நம்ம கர்மங்களெல்லாம் தொலையும். தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பெருமான நேர சேவிச்சுட்டா இத்தனை நடக்கும். நேர சேவிக்க முடியுமானால் நிச்சயம் முடியும். பாகவதத்தின் மூலம் கண்டிப்பாக நேர சேவிக்கலாம். இப்போ கடைசியாக 5 நிமிஷத்தில் பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் சொல்லி முடிக்க போகிறார். 24 அவதாரங்களை சொல்கிறார். முதல்ல அவதாரம் பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்கள் 4 பேராக பிறக்கிறார். அதுதான் ஆதி. ஏதன் நானாவதாராணாம் நிதானம் பீஜம் அவ்வயன் யஸ்யாம்சாம்சேன சிஜ்யந்தே தேவதிர்யங் நராதயா சயேவ பிரதமம் தேவ கௌமாரம் சர்க்கமாஸ்திதா சச்சார துஷ்சரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். குமாரர்களாய் 4 பேர் அவதரிக்கிறார்கள். பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் 4 பேரும் பெருமானுடைய அவதாரம். இதுதான் அவர் பகவானுடைய முதல் அவதாரங்கிறார். இப்போ 2வது சொல்கிறார். உத்தரிஷன் உபாதத்த யஜ்ஞேஷ சௌகரம் வபுகு. 2வது வராகாவதாரம். ஆச்சரியமா பூமாதேவி இடந்தெடுப்பதற்காக பன்றி உருவத்தோடு பிறந்தார். பெரிய திருமேனியின் தானுமாக வந்தார். அது வராகாவதாரம். திருத்தீயம் ரிஷிசர்கஞ்ச தேவரிஷி உபயத்தியச்ச. 3வது நாரதரே. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோமே, அந்த தேவரிஷி நாரதரே பெருமானுடைய அம்சாவதாரம். அடுத்து 4வது துர்யே தர்மகலாசர்கே நர நாராயணா ரிஷி. பதரிகாஷ்டமத்தில் நரனாகவும் நாராயணனாகவும் பிறந்தார். நாராயண பெருமாள் திருமந்திரம்ங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். நரனத்தை பெற்றுக்கொண்டார். இது பதரிகாஷ்டமத்தில் நடந்த 4வது அவதாரம். அடுத்த 5 பஞ்சம கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுத்தம். கபிலாச்சாரியர் 5வது அவதாரம். 6 ஆத்ரேயருக்கு மகனாக தத்தாத்ரேயன் என்னும் திருநாமத்தோடு பிறந்தார். ஷஷ்டே ஆத்ரேயரபத்தியத்துவம் விருத்த பிராப்தோன சூயயா ஆன்வீக்ஷிகீம் அலர்காய பிரஹ்லாதாதிபிய ஊச்சிவான். அடுத்து 7வது அவதாரம். தத சப்தம ஆகூத்யாம் ரிச்சேர்யஜ்ஞோ அபியஜாயத. யஜ்ஞன் பிறந்தார். ரிச்சிக்கு யஜ்ஞமூர்த்தியாக பிறந்தார். 8வது ரிஷபதேவர். அஷ்டமே மேருதேவ்யாந்து நாபேர்ஜாத உருக்கிரம தர்சயன் வர்த்மதீராணாம் சர்வாசிரம நமஸ்கிருதம். ரிஷபதேவர் பிறந்தார். 9வது பிருத்திவின்னு பூமிக்கு பேர் வந்ததே. பிருத்து மகாராஜனாக பிறந்து பூமியினிடத்திலிருந்து எல்லா செல்வத்தையும் கறந்து மக்களுக்கு தானமாக கொடுத்தார். 10 மத்ஸ்யாவதாரம். மீனாக பிறந்தார், உலகத்தை ரட்சித்தார். 11 கூர்மாவதாரம். சுராசுராணாம் உததிம் மத்னதாம் மந்தராச்சலம் ததே கமடரூபேண பிருஷ்ட ஏகாதசே விபு. 11வது அவதாரம் கூர்மாவதாரம் பண்ணி அமுதத்தை கடையும் போது மந்தரமலை கீழே போயிடாமல் கீழே இருந்து தாங்கி கொண்டார். 12வது தான் தன்வந்திரி அவதாரம். அப்படி பார்க்கடலை கடையும் போது தன்வந்திரி அமுத குடத்தை எடுத்துன்னு வந்தார். அவர் தான் சிறந்த வைத்தியராக சொல்லப்படார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது, தன்வந்திரி சன்னதின்னுட்டு தாயார் சன்னதி போகிற வழியில் 5 குழி 3 வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னதி. அவரும் பகவத் அவதாரம்.
அடுத்து மோகினி, அமிர்தத்தை பிரித்து கொடுக்கணும்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்போ அழகான ஒரு பெண்ணாக பிறந்து அசுரர்களுக்கெல்லாம் கிடையாதுன்னுட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். அது மோகினி அவதாரம். அடுத்து நிருசிம்ஹாவதாரம். சதுர்தசம் நாரசிம்மம் பிப்ரத் தைத்யந்திர மூர்ஜிதம் ததார கரஜைர்வக்ஷா ஏகர் கரஜைர்வக்ஷே சேரகாம் கடகிருத்யதா. பெரிய நிருசிம்ம பெருமானாய் பிரகலாதனுக்கு அனுகிரகிப்பதற்காக ஹிரண்யகசிபை முடித்தார். 15வது அவதாரம் வாமனமூர்த்தி. குள்ள வடிவத்தோടെ பிறந்தார். விறுவிறுன்னு திரிவிக்ரம பெருமாளாக தாவி அளந்தார். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா காதத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமானः பிரத்யாதித் சுஸ்திரிவிட்டபம். 16வது அவதாரம் பரசுராமர். கையில் மழுங்கிற பரசு ஆயுதத்தை ஏந்தி ராமனை எதிர்த்து வந்தார். அப்புறம் அவரிடத்திலேருந்து தோற்றோடி கேரளத்து பக்கம் சென்றார். 17வது அவதாரம் வியாசாச்சாரியர். வியாசரார்ந்த இதிகாச புராணங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணினவர். அவரே தான் 4 வேதங்களையும் பிரித்து கொடுத்தவர். 18வது அவதாரம் ராமர். தசரதனுக்கு மகனாக பிறந்தார். தாசரதி ஸ்ரீ ராமச்சந்திரன். 19வது அவதாரம் பலராமன். அவர் முன்னாடி இருக்கிற ராமன், இவர் பின்னாடி இருக்கிற ராமன். பலராமனாக 20வது அவதாரம் ஏகோனவிம்சே விம்சதிதமே விம்சதிமே விஷ்ணுஷு பிராப்பிய ஜன்மனி ராமகிருஷ்ணா விதி பூவோ பகவான் அஹரத்தரம் ததா கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம். 21வது அவதாரம் புத்தர். புத்தரா பிறந்தது ஸ்ரீமன் நாராயணன் தான். இதை பற்றி ஆழ்வாரே பாசுரத்திலே சாதிக்கிறார். எய்த கூவுதல் ஆவதே எனக்கு எவ்வதுவத்துள் ஆயுமாய் வந்து கைதவங்கள் செய்யும் கருமேனியம்மானேன்னு வானமாமல பதிகத்தில் பாசுரம். அப்போ புத்தராகவும் பகவான் அவதரித்தார். 22வது கல்கியாக அதாசௌ யுகசந்தியாயாம் தஸ்யுப்ராயேஷு ராஜேஷு ஜனிதா விஷ்ணு யசசா நாம்னா கல்கிர் ஜெகத்பதி அவதாராக அசங்கேயாக ஹரேகே சத்தநிதேர் த்விஜா. இப்படி பெருமானுடைய அவதாரங்கள் கணக்கில்லாதவை, எண்ணிறந்த அவதாரங்கள். ஆனாலும் ஏதோ 10ன்னு சொல்கிறாளேன்னால் நம்ம புத்திக்கு ஏற்றத்துக்காக 10 அவதாரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடிக்கு எண்ணிறந்த அவதாரங்கள். இதே முதல் ஸ்கந்தத்தின் கடைசியில் சொல்லி முடிக்கப் போகிறார். பரீட்சித்து மகாராஜா அவரார் பாண்டவர்களுக்கு பிறந்தவர். அர்ஜுனன் கேள்விப்பட்டிருக்கீள். அதுக்கப்புறம் அவருக்கு அபிமன்யு பிறந்தார். அபிமன்யு உத்தரையை கல்யாணம் பண்ணார். உத்தரையனுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்து இருக்கிறார். அப்போது அஸ்வத்தாமா மொத்த குலமே நாசமடையணும்னு அம்ப விட்டுட்டான். அவன் என்னமோ நினச்சுட்டான், செஞ்சோற்று கடனை நம்ம துரியோதனாதிகளுக்கு கழிச்சாகணும், அவர்கள் தான் சோறு போட்டிருக்கா, அதனால் மொத்த பேர் அழிச்சுடுவோம். போக அது இந்த கர்ப்பத்துக்குள்ளே போய் கலக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. அப்போ குந்தி உத்தரா திரௌபதி எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கண்ணனே வணக்கம், வாசுதேவனே வணக்கம், நந்தகோபாலனே கர்ப்பத்தை நீ தான் ரட்சித்து கொடுக்கணும். கர்ப்பம் கலங்காமல் பெருமாள் தான் இப்போ ரட்சிக்க போகிறார். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சஹாத்மஜா விபோ துவையைவ நாதேன முகுர் விபத்கணாத். எனக்கு இருக்கிற ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் நீ தான் போக்கி கொடுத்தாகணும், எனக்கு வழி தெரியலேன்னு சொல்ல பகவானே உள்ளே போனார். சக்கராயுதத்தை பிடித்து கொண்டு நன்கு ரட்சித்தார். குழந்தை வெளியில் வந்து பிறந்தது. ஆனால் கல் போல கரிக்கட்டையா உயிரே அற்றதா வந்து பிறந்தது. மறுபடியும் சரணாதி பண்ணுறார். அப்போ கண்ணன் தன் திருவடியால் அந்த குழந்தையை தீண்டுகிறார். எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாகதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையாக இருக்கும்னால் இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும்னு சொல்ல குழந்தையும் எழுந்தது. நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்தது. ஒரு முறை கலிக்கும் பரீட்சித்துக்கு சண்டை. கலிபடாப்படுத்தி உலகத்தை எல்லாம் சிரமம் கொடுக்க தபஹா சௌச்சம் தயா சத்தியம் இதிபாதா கிருதே கிருதாக அதர்மாம் சைஸ்திரய பக்னாக ஸ்மய சங்கதஸ்தைவ இதானீம் தர்மபாதஸ்தே. அந்த நாளிலே கிருதயுகம் தொடங்கும் போது தர்மங்கிறது 4 காலில் நின்றுதான். தபஹா சௌச்சம் தயா சத்தியம். தவம் தூய்மை, தயை உண்மை. ஒவ்வொரு காலாக குறைஞ்சிட்டு வருமா. திரேதாயுகம் வந்த உடனே 1 கால் போச்சு. துவாபர யுகம் வந்தே 2 கால், கடைசியில் 3 கால். கலியுகம் வந்தால் 1 காலில் நிற்குமா. கலியுகத்தினுடைய கடைசியில் அதுவும் போயிடுமா. இப்படி தான் தர்மம் சிரமப்படும் போது கலியை ஒழிச்சிட வேண்டிதான்னு பரீட்சித்து நினச்சா. அப்போ கலி சொல்லித்து, என்னை எதுக்கு உதைக்க பார்க்குற, நானும் 4 யுகங்களுக்குள்ள ஒன்று தானே, என்ன அடிக்காதே, படைச்ச பகவானை கேளு. கலியை கலியாக படைச்சது நானா? தேளுக்கு கொடுக்கல விஷத்தை வச்சது தேளா? பாம்புக்கு நாக்கில் விஷத்தை வச்சது பாம்பா? பகவானா வச்சார்.
அப்போ கேட்கணும்னா குற்றம் அவருதாச்சேன்னு திருப்பி கேட்டது கலி. அதுக்கு அவர் சொன்னார், அப்போ ஒன்று செய், என்னுடைய பிரஜைகள்லாம் கலியினால் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு வழி சொல். அப்போ தான் கலி சொல்கிறார், எனக்கு வாழறதுக்கு இடத்த கொடுத்துரும், ஒரு 4-5 இடம் 10 இடத்த கொடுத்துரும், நான் அங்கே இருந்துக்கிறேன், உன் பிரஜைகள் அங்கே வராத பார்த்துக்கோ. இது நல்ல வழியாக இருக்க. இப்போ எந்த இடம்ங்கிறத பரீட்சித்து ஒதுக்குறார். தியூதம் பானம் ஸ்திரியசூனா. தியூதம் எங்கே சொக்கட்டான் சூதாட்டம் இருக்குமோ கலி அங்கே இருக்கும். பானம் எந்த இடத்துல கள்ளு குடித்தல் இருக்குமோ அங்கு இருக்கும். ஸ்திரியா எங்கு பெண்கள் துன்பப்படுத்தப்படுவார்களோ அங்கு இருக்கும். சூனா பிராணி வதை எங்கே நடக்குமோ அங்கு இருக்கும். எத்ரா தர்ம சதுர்விதா புனச்ச யாச்சமானாய ஜாத்தரூபம் அதாத் பிரபு. 4 இடம் போராதுங்கிறது கலி. 5வது கொடுக்குறார், தங்கத்தில் பேராசை எங்கே இருக்குமோ அங்கே இருக்கும், அதுவும் கூடாது. 5 இடம் ஆச்சா. 6வது ததா அனிருத்தம் பொய் பேசுகிற இடம், மதம் ஆணவம் இருக்கிற இடம், காமம் ரொம்ப காமத்துக்கு அலையிறவா, ரஜஹா ரஜோகுணத்தாலே எல்லாம் பொறாமப்படுறவா, வைரம் விரோதத்தை காட்டுறவா. இந்த 5 இடத்தையும் எடுத்துக்கோ. திரும்ப சொல்கிறேன், கள்ளு குடிக்கிற இடம், சொக்கட்டான் ஆடுறது, பெண்கள் வதை பண்ணப்படுற இடம், துன்பப்படுற இடம், அதே மாதிரி இப்போ பிராணி வதை நடக்கிற இடம், தங்கத்துக்கு ஆசை இருக்கிற இடம், அனிருத்தம் பொய் பேசுகிற இடம், மதம் ஆணவம் செருக்கு இருக்கிற இடம், காமம் இருக்கிற இடம், ரஜகா கோபம் இருக்கிற இடம், வைரம் விரோதம் இருக்கிற இடம். இந்த 10 இடத்துலையும் கலி இருப்பார். இந்த இடத்தை தவிர்த்து நம்ம இருந்துட்டால் கலியுகத்தில் கூட நம்ம யாரும் ஒன்றும் தொடமாட்டார்கள். அதான் பரீட்சித்து கலியை நிகிரகித்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பரீட்சித்து கையில் பெரிய வில்லை எடுத்துட்டு ஆங்காங்கு திரிந்தார். ஒரே வேட்டையாட போனதில் பசி தாகம், என்ன செய்யலான்னு பார்த்தா ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுது. ஆசிரமத்துக்குள்ளே போனால் ரிஷி ஒருத்தர் தபஸில் இருந்தார். ஏதோ சோறு கொடுப்பறாக்கான் தண்ணி கொடுப்பறாக்கன்னு இவர் போய் நின்னார். அவர் திரும்பியே பார்க்கல. இவருக்கு வந்தது கோபம், நம்மளை அவமரியாதை பண்ணிட்டார் நினச்சிந்து கீழே ஒரு செத்த பாம்பு இருந்தது. தன் வில்லோட நுனியை எடுத்தான், அந்த செத்த பாம்பு சுற்றினா, ரிஷியனுடைய கழுத்தில் மாலையாக போட்டான். அவமரியாதை பண்ணிட்டோம் நினச்சுன்னுட்டு விடுவிடுன்னு போட்டான். அவர் அதை பற்றி கவலையே படலை. அவர் உட்காந்து தபஸுக்குள்ளே இப்போ அது செத்ததாக இருந்தானே உயிரோடு இருந்தானே, நானே ஒரு பாம்பு, இப்போ இந்த செத்த பாம்பை போட்டதுக்காக எனக்கு என்ன ஆகிட போகிறது? இப்போ அந்த பாம்பும் பாம்பு நானும் பாம்பு 2 பேரும் சண்டை போட்டுக்கலான்னு அவர் நினச்சின்னு விட்டுட்டார். ஆனால் பிள்ளை, இவருடைய இந்த ரிஷியனுடைய பிள்ளை தள்ளி விளையாடின்னு இருந்தான். வந்து பார்த்தவனுக்கு ஒரே கோபம், ராஜா இப்படி அபச்சாரப்பட்டிருக்கான்னுட்டு. இதே போல் பாம்பு தக்ஷகன் ஒன்று 7வது நாள் அவனை கடித்து அவனுக்கு உயிர் போகும் அப்படின்னு சபித்து விட்டான். இந்த சாபம் தெரிய வந்தது ராஜாவுக்கு. பண்ணது தப்புங்கிறத புரிஞ்சு விட்டான். அப்போ அப்பா கண்ணை திறந்து பார்த்தார். அப்போ பிள்ளையை சொல்கிறா, உனக்கு என்ன இத்தனை கோபம்? ராஜாங்கிற விஷ்ணுவனுடைய அம்சம் இல்லையோ? நம்ம தானே பொறுமையாக இருந்திருக்கணும். நாம் ரிஷிகள் என்னமோ ஒரு உடம்புக்கு அவமரியாதை பண்ணிட்டா அது ஒரு சமாச்சாரமா? ஆத்மாவன்னா அவமரியாதை இல்லாத இருக்கணும். பிள்ளா நீ தப்பி கொண்டுட்டே என்ன இவர் நினைக்கிறார். அதுக்குள்ள ராஜாவன் தப்பு நினைத்தான். இனிமே நாம் உயிரோடு இருக்க வேண்டான்னுட்டு ஆத்தங்கரைக்கு வந்தான். வடக்கிருந்து உயிர் துரத்தல்னு கேள்விப்பட்டிருப்பில்லே, அதை போல பிராணனையே விட்டுடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அப்படி அவன் அமர்ந்திருக்கிற சமயத்தில் சுகாச்சாரியர் வருகிறார். அவ்விடத்துக்கு வந்தவரை விழுந்து தண்டம் சமர்ப்பித்து பிரணம்ய மூர்தாவகிதா கிருத்தாஞ்சலி நத்வாகிரா சூனுதயான் வபர்ச்சத். அஹோ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவ்யாக க்ஷத்ரபந்தவா கிருபையா அதிதி ரூபேண பவத்பிஸ்தீர்த்தகா கிருதாக. நல்ல வேளை எனக்கு அதித்தியாக நீர் இன்னைக்கு வந்தீர். உம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இதோ பிரார்த்தனை வச்சுட்டேன். எனக்கு நாள் இருக்கிறது இன்னும் 7 நாள். என்னை 7 நாளில் பாம்பு கடிச்சு உயிர் போயிடும்னு சாபம் இருக்குது எனக்கு. ரிஷி குமாரனுடைய சாபத்தை நான் தாண்ட முடியாது. அதனால் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ இந்த 7 நாளில் தெரிஞ்சுடணும். எதெல்லாம் நான் பார்க்கலையோ இந்த 7 நாளில் பார்த்துடணும். எதெல்லாம் நான் கேட்கலையோ இந்த 7 நாளில் கேட்டுடணும். அதான் என் பிரார்த்தனை. இப்போ அந்நதாதே அவ்வக்தகதேர் தரிசனம் அத பிரிச்சாமி சம்சித்தியம் யோகினாம் பரமம் குரும் புருஷசேக யத்காரியம் பிரியமானஸ்ய சர்வதா யச்ரோதவ்யம் அதோ ஜப்யம். எதெல்லாம் நான் ஜபிக்கணுமோ இப்போ பண்ணணும், எதெல்லாம் கேட்கணுமோ இப்போ கேட்கணும். எத் கர்த்தவியம் எதெல்லாம் நான் செஞ்சிருக்கணுமோ இப்போ செஞ்சு விடணும். பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ரூஹி யத்வா விபர்யம். அப்படி எனக்கு 7 நாள் தான் இருக்குது சொல்லிடுவீரான்னு சிரிச்சுட்டே சுகர் ஆரம்பித்தார். 7 நாள் இருக்கா? கவலைப்படாது. இவன் நினச்சது 7 நாள் தான் இருக்குன்னா. அவர் சொன்னார், நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 நாள் எதுக்கு? 7 நிமிஷம் கூட போருமே. அதற்குள் உனக்குரியதை நான் சொல்லிடுறேன். கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தார். ஒரே முகூர்த்தம் தான் அவருக்கு உயிர்னு இந்திரன் சொன்னால் அந்த ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே சாதிக்க வேண்டிய அத்தனையும் சாதிச்சிட்டார்.
அதனால் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அமர்வாய் என்று சொல்லி அடுத்த ஸ்கந்தத்திலிருந்து பாகவத புராணத்தை தொடங்கினார். தொடங்கும் போதே வராக சரித்திரத்தை சொல்லி பெருமான் பூமாதேவி இழந்தெடுத்தார், நீண்ட வராகப் பெருமானாக அவதரித்தார். அடுத்து மனு கர்தம சம்பாதம், அடுத்து தேவகூதி தம் பிள்ளையான கபிலாச்சாரியிடத்தில் உபதேசம் பெற்று கொள்ளுகிறாருங்கிறது முதல் நாளுடைய சரித்திரம். அது வரைக்கும் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம் பாகவத மகாத்மியம். அதே முதல் ஸ்கந்தத்தினுடைய சரித்திரம், பரீட்சித்தினுடைய சரித்திரம் அளவு பார்த்துருக்கோம். 7 நாட்களில் முதல் நாள் சரித்திரம் பார்த்துட்டோம். இனிமே அடுத்த நாள் ஆச்சரியமான பல சரித்திரங்கள் காத்திருக்கின்றன. நாளை மாலை 6:15 6 மணிக்கு கச்சேரி பஜனை நடக்கும். 6:15 நம்ம ஆரம்பிச்சுட்டா 8:15 8:30க்குள்ளே நாளிலேருந்து முடிச்சு விட்றேன். அவசியம் வரணும்.